வந்து இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஒரு சின்ன பாட்காஸ்ட் தான். என்னன்னா ஒரு ஜனவரியிலேருந்து டிசம்பருக்குள்ள வந்த தமிழ் படங்கள் 2024 என்னென்ன படங்கள் நாங்கள் பார்த்தோம், அதில் பிடிச்ச படங்கள் என்ன, பிடிக்காத படங்கள் நான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இது வந்து என்னோட டாப் 10 லிஸ்ட் கிடையாது. இவங்களோட ஒப்பீனியன், என்னோட ஒப்பீனியன் தான் இங்க சொல்ல போறோம். வாங்க, வணக்கம் சொல்லிடுங்க. வணக்கம், நான் கேசோ, நிறைய பேர்ல கூப்பிடுவாங்க. 2024 திரைப்படங்கள் ஒரு கலந்துரையாடல், அவ்வளவுதான். தேவதாஸ் தேவதாஸ் என்னைய வந்து தேவடியா பையனு கூப்பிடுவாங்க. சரி சரி. வீட்டுல எங்க அண்ணாவோட இருக்கேன், ஆனா பேச முடியாத நிலைமையில இருக்கேன். இல்ல, நான் படம் படிதான் வரேன், லோர் படிதான் வரேன். சரி வாங்க, அப்படியே 2024 உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, என்ன படத்துல இருந்து ஆரம்பிச்சீங்க சொல்லுங்க. நான் பேசட்டுங்களா? 2 பேர் இடிகள், கேப்டன் மில்லர், அயர்லாந்து, 2 பேர் இடிகள். என்ன இடத்துல வந்தாங்க, ஒருத்த வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னு சொல்லி நம்ம மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா, இன்னொருத்த எப்பயுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நல்லா இருக்கிற டைரக்டர் இந்த வாட்டி ஏன் நம்மள சோதனையா மாத்தினான்னு தெரியல, போட்டு பொழந்துட்டாங்க. இல்ல, அதுக்கு வந்து எஸ்கே வந்து ஒரு நல்ல வார்த்தையில மோகன் திட்டினார். அது என்ன வார்த்தை? ஏய், இங்க பேச முடியாது, அதெல்லாம் பர்சனல் மேட்டர், சும்மாறா கோத்துட்டு போதா. பர்சனல் மேட்டர்லாம் வந்து இங்க சேனல்ல சொல்றது இல்லைங்க, அது அவர் தனிப்பட்ட விருப்பம், அவர் யாரு கூட வேணாலும் இருக்கலாம். சரி வாங்க, நீங்க இந்த படம் ரெண்டுமே உங்களுக்கு பிடிக்கலையா? பார்த்த வர எனக்கு வந்துட்டு கேப்டன் மில்லர் கூட அப் டு ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஓகேன்னு இருந்துச்சு. என்ன நீங்க ஆக்ஷன் படம் எடுக்கலாம், சுடுங்க, தப்பு இல்ல, அதுக்குன்னு சுட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சுடுறது, குண்டு வெடிக்கிறது, கட்டி வச்சு வெடிக்கிறது, நிக்க வச்சு சுடுறது, இதே போயிட்டே இருந்துச்சு. எதுக்காக சுடுறான், ஏன் சுடுறான், ஒண்ணுமே எனக்கு கரெக்டா கன்வே எமோஷனல் இம்பாக்ட் இல்ல. ஓவரால் ரொம்ப ஆவரேஜ் ப்ராடக்டா போயிடுச்சு. ப்ராபப்ளி தனுஷ் இருந்ததுனால கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நருமாதேஸ்வரன் எடுத்தாரா என்ன, இந்த உண்மையை சொல்ல போனா ஏ ரேட்டிங் போயிருந்தா இன்னும் கொஞ்சம் படம் ராவா இருந்திருக்குமோன்னு தோணுது. என்னவோ ஏதோ 10 நிமிஷம் போட்டு இதனோ சத்யஜோதி கட் பண்ணதான் சொன்னாங்க அந்த டைம். ஆமா, அது சென்சார்ல போனுச்சுன்னாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தா அயலான், குழந்தைகளுக்காண்டி பண்றோம் ப்ரோ, குழந்தைகளுக்காண்டி பண்றோம் ப்ரோன்னு குழந்தைத்தனமா எடுத்து வச்ச ஒரு படம். என்ன ஏது, இவன் யாரு, அவன் எவனோ ஒரு சயின்டிஸ்ட்ங்கிறானுங்க, அவன் நம்ம வந்து திடீர்னு அடிக்கிறான், இவருக்கு திடீர்னு பவர் வருது, ஏலியனோட உட்கார்ந்தா பவர் வருது, ஒண்ணுமே எதுவுமே டிஃபைன் பண்ணல. போற போக்குல இஷ்டமேட்டுக்கு அடிச்சு விட்ட மாதிரி இருந்துச்சு படம். அதுவும் ஒர்க் ஆகல. 2 பேர் இடிகள் தான் ஆரம்பிச்சிச்சு. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க அயர்லாந்து கேப்டன் மில்லர்ல போய் மாட்டீங்க. சரி, இந்த 2 பேர்ல யாரா இருந்தாலும் நம்ம சூத்தடிக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இதுல கொஞ்சமா நம்ம சூத்தடிவாங்களா, அதாவது கொஞ்சமாச்சு பரவாயில்லன்ற மாதிரி எந்த படம் பார்க்கும்போது மிஷின் இருந்தாரு அருண் விஜய். ஐயா, அது படம் வந்ததே மறந்து போச்சு. இல்ல வந்தது. சரி, நான் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வருஷத்துல 2024 ஆரம்பிச்ச முதல் படமே அருண் விஜய் படம் தான். 2025 அவரோட படத்துல தான் ஆரம்பிப்பேன்னு நினைக்கிறேன், வணங்கான்ல. அதான் பார்த்தேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நிஜமாலே ஓரளவுக்கு டீசெண்டா போச்சு, பெருசா போர் அடிக்கல, நல்லா கொண்டு போனா. என்ன சோ மெனி லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கும், பட் இருந்தாலும் சகிச்சுக்கலாம். ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு காருக்கு போற மாதிரி இல்ல. ஓகே, செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப மோசமா போயிருச்சு கொஞ்சம் மிஷின் வந்து. ஆனா பாக்கலாம், ஒரு தடவை பாக்குற மாதிரி தான் எடுத்துருந்தான். அப்புறம் போங்க. தியேட்டர்ல பாக்கல, இது மட்டும் சொல்லிடுறேன். சொல்லுங்க. தியேட்டர்ல பாக்கல, ஓடிடில தான் பார்த்தேன். அதுவும் ரொம்ப லேட்டா பார்த்தேன். படம் ஆவரேஜ் தான், ஆனா என் மனநிலை பார்க்கணும். அயலான் கேப்டன் மில்லர் 2 பார்த்து நான் மிஷின் சாப்டர் 1 பார்த்திருந்தா விசில் அடிச்சு கொண்டாடி இருப்பேன். அந்த நிலைமையிலதான் நான் இருந்தேன். நல்ல படம் தான். யூ கண்டினியூ எம்எஸ் மோகன். நான் வந்து எதுவுமே பார்க்கல, நான் பார்த்தது இது மட்டும்தான். அயர்லாந்து பத்தியா இல்லையா? அயர்லாந்து மட்டும் தான் பார்த்தேன், மத்த எதுவுமே பார்க்க. சரி, உனக்கு எப்படி இருந்துச்சு அந்த படம் சொல்லு. அயர்லாந்து வேண்டா பார்த்தேன். நான் வந்து எக்ஸாம்ஸ் 2 வாரம் முடி பார்த்தேன், ரொம்ப போர் அடிச்சுது. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றதுக்கு என்ன பார்க்கலாம்னு பார்த்தேன், ஏன்டா பார்த்தேன் ஆயிடுச்சு. அந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான். இல்ல ஃபெயில் ஆகல. அதை பார்த்துட்டு இந்த மாதிரி படம் உனக்கு எடுக்க கூடாதுன்னு நான் நல்லா படிச்சேன். புரியுதா நான் ஏன் திட்டினே? சரி, அதுக்கப்புறம் தமிழ் சினிமாக்கு பிடிச்ச சனிய விளையாடுறது காட்டி நம்மள போட்டு டொம்முன்னு நொங்கி எடுத்துச்சு. உங்களுக்கு இந்த வருஷத்திலே அன்பர்கெட்டபிள், அதாவது வாங்கின அடிடா, இந்த மாதிரி அடி வாங்கினதே இல்ல நான் தியேட்டர்ல, உயிர் எடுத்துட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆன படம். என்ன சொன்னா நிறைய இருக்கு. சரி சொல்லு. எனக்கு பர்சனலா இந்தியன் 2, ஏன்னா நான் கங்குவாச்சு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருந்துச்சு. எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல.
இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் உட்கார்ந்து இல்லையா? அப்படி நினைச்சு போனா கூட பரவாயில்ல. ம். நான் வந்து அவன் எக்ஸ்பெக்டேஷன் டிசாப்பாயின்ட் இருந்திருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை. அவ்வளவுதான். நான் வேற கட் பண்றதுக்கு முன்னாடியே போயிட்டேன். நான் வந்து அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் போல போனேன், பயங்கரமா அடிச்சு விட்டாங்க. என்னோட வாழ்க்கையில நான் எவ்வளவு மோசமான டிசிஷன்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கறத நான் கங்குவா பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப இந்தியன் 2 பாத்துட்டு இருக்கியா? சரி ஓகே, நான் ஒவ்வொரு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு என் லைஃப் டிசிஷன் சரியில்லை இருக்கிறது. சரி ஓகே, டிசிஷன் மேக்கிங் ஸ்கில். சரி அப்படியே பிப்ரவரி மாசம் வாங்கினேன். லவர் பார்த்தேன். லவர் பிப்ரவரி மாசமா? பிப்ரவரி தான். ஆமா பிப்ரவரி சம்திங். ஆமா அதுக்கப்புறம் வந்து ஆமா நான் அதுக்கப்புறம் லவர் தான் நேரா பார்த்தேன்னு நினைக்கிறேன். கேப்டன் மில்லர் அயர்லாண்டுக்கு அப்புறம் பிப்ரவரி மாசம் வந்து லவர் ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா நீங்க? ஆமா ஆமா. நான் வந்து என்ன பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் லால்சலாம் பார்த்தேன். இல்ல எனக்கு அப்ப வரைக்குமே வந்து 2024 வந்து கொஞ்சம் ஹோப்ஃபுல்லா தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல கொஞ்சம் ஆவரேஜா இருந்தாலும் லவர் பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே எக்ஸ்பெரிமெண்டல் பிலிம்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு நிமிர்ந்து உட்காந்து அடுத்து லால் சலாம் படத்துல ரஜினி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. எக்ஸ்டெண்டட் கேமியோன்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரம் படத்துல ஓட விட்டு அதாவது பிக்கஸ்ட் ஸ்கேம் எவர் எக்ஸ்டெண்டட் கேமியோன்னு சொல்லி படம் பூரா வராது. முதல் முறையா பார்த்திருக்கேன் லால் சலாம் தான். நான் சரி என்னன்னா எனக்கு வந்து விக்ராந்த், விஷ்ணு விஷாலு, ரஜினி எல்லாருமே சரி ஓகே ஒரு நல்லா நடிக்க தெரிஞ்ச ஆக்டர் தான். ஸ்கிரிப்ட் முன்ன பின்ன இருந்தாலும் ஏதாவது கொஞ்சம் வந்துடும் சொல்லிட்டு உள்ள போனேன். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வேற பயங்கரமான டைரக்டர். அப்படி இல்ல, த்ரீ வெயிராஜாவை கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கும். சரி அந்த அளவுக்கு இருந்தா கூட போறேன்னு சொல்லிட்டு பார்த்தா மூஞ்சிலே வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதேதான் அந்த மாதிரி வச்சு நம்மள அடிப்பாங்க. நான் எதிர்பார்க்கல. முதல் உடனே தான் மாட்டினேன். பிப்ரவரி மாசம் வந்து லால் சலாம் போனேன். ஒரு வாரம் கேப் கழிச்சு லவ்வர் போனேன். லவ்வர் ஓகே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் பேச முடியாத டாபிக் எல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ரஜினிகாந்த் பல படங்கள்ல அழுதுருக்காரு. அவர் அழுகும் போது எப்பயுமே நான் சிரிச்சது இல்ல. முதல் வாட்டி லால் சலாம் அழுக இருப்பாருங்க. என்ன டார்க் காமெடி பண்றாரா ரஜினிகாந்த்? புள்ள கை படிச்சு சிரிக்கிறது. இது நான் லால் சலாம் பாக்கல. நினைச்சா சிரிக்கிறேன் நினைச்சிட்டு எத்தனை நாளா. லால் சலாம் வந்து குறிப்பிட வேண்டிய விஷயம் இன்னும் ஓடிடில ரிலீஸ் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்டெண்டட் கட் வரும்னு மெய்யழகன் எக்ஸ்டெண்டட் கட்டை விட லால் சலாம் எக்ஸ்டெண்டட் கட்டோட ஹைப் தான் அதிகம். மெய்யழகன் கூட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மெய்யழகன் அன்அபிஷியலா விட்டாங்க எக்ஸ்டெண்டட் கட்டு. அதேதான் லால் சலாம் அன்அபிஷியலா கூட விட முடியல. ஏன்னா ஃபுட்டேஜ் தான் ஹார்ட் டிஸ்க் ஃபுட்டேஜ் தேடிட்டு இருக்கானுங்க. ஹார்ட் டிஸ்கே மிஸ் ஆயிருச்சு. இதுக்கு மேல லால் சலாம் நல்ல படமா வரணும்னா மல்டிவர்ஸ் ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சு லால் சலாம் விட்டான இடத்துல இருந்து ஃபுட்டேஜ் எடுத்து கொண்டு வந்து போட்டாதான். அதுக்கப்புறம் அந்த வருஷம் நான் இந்த படம் பெருசா பாக்கலங்க தியேட்டர்ல. அப்படியே சரி கொஞ்சம் ட்ரையா தான் போச்சு. மாசமாயா அந்த மாசம் அந்த மாசம் தியேட்டர்ல பாக்கல. பட் வடக்குப்பட்டி ராமசாமி இதுல பார்த்தேன். சூப்பரா பிடிச்சிருந்துச்சு. ஓடிடியா? வடக்குப்பட்டி நானும் வடக்கு ராமசாமி ஓடிடில தான் பார்த்தேன். கம்பேர் டு அதர் சந்தானம் பிலிம்ஸ் குட். ஓகே பாக்கலாம். டிக்கிரோனா பார்த்துட்டு இந்த டைரக்டர் ஓகே கொஞ்சம் இந்த படத்துல வந்து அவ்வளவு மோசமா எடுக்கல. கொஞ்சம் பிற்போக்கான விஷயங்கள் இருந்தாலும் ஓகே அந்த படம் வந்து ஸ்டில் என்ஜாயபிள். படம் நினைக்கிறேன் சிச்சுவேஷனால அந்த இது அப்படி இருக்கலாம். அப்புறம் வந்து அண்டர் ரேட்டடா போன பைரி படம் வந்து ஓடிடில தான் பார்த்தேன். ஆனா நல்லா இருந்துச்சு படம். நல்ல படம். அப்புறம் மார்ச் வாங்க ஜோஸ்வா இமை போல். கௌதம் வாசுதேவ் மேனன் படம் இந்த வருஷம்னு கௌதம் வாசுதேவ் மேனனே மறக்க ஆசைப்படுற வருஷம் தான் 2024 தான். இல்ல அந்த படத்தை நான் எப்படி பார்த்தேன்றத சொல்லிடுறேன். ரேண்டம் டாக்ஸ்ல தர்ணீஷ்னு ஒரு நண்பர் இருப்பார்ல, இந்த படம் பாருங்க ப்ரோ, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரு. பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு படம் என்ன பார்க்க சொன்னீங்க கிட்ட போன் பண்ணி ஏயா நான் உயிரோட எனக்கு பிடிக்குதான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு திட்டினேன். இந்த படம் தான் என்ன பார்க்க. அப்புறம் வேற என்ன, அதுக்கப்புறம் நான் மார்ச்ல வந்து ஸ்ட்ரெயிட்டா மஞ்சுமல் தாங்க. தமிழ் படம் நீங்க ஜே பேபி விட்டுட்டு கிளம்புறீங்க? இல்லங்க, ஜே பேபி வந்து ஏப்ரல் மேல அந்த சம்திங் அப்பதான் பார்த்தேன். நீங்க பாத்தீங்க? ஐயா எனக்கு மார்ச் மாசம் போர்டு எக்ஸாம் ஐயா, நான் படிச்சுட்டேன். அதான் நான் மஞ்சுமல் போனேன் தியேட்டருக்கு. மஞ்சுமல் வந்து சரி நார்மலா வந்தா கூட நார்மலா பாத்துருப்பேன். இவங்க வந்து எல்லாரும் ஸ்டேட்டஸ்ல உண்டான காயம் எங்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சாங்க.
அவ்வளவு நல்லா இருக்காடா? ஐயோ பிலிம் ஆஃப் தி செஞ்சுரியா அது வந்துட்டேன். இல்ல அதனாலயே சரி நான் அப்படியே ஃபேமிலியோட போனேன். எல்லாம் நல்லா இருக்குன்றாங்க, சரி போய் என்னதான் இருக்கு பார்க்கும்போது எனக்கு படம் வந்து ஓகேஷா தான் இருந்துச்சு. ஒன் டைம் வாட்சபிள் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. அந்த படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் ஃபீல் தான் எனக்கு கொடுத்தது மஞ்சள் பாய்ஸ். அது வந்து சொல்ல போனா ஒரு தியேட்டர் மெட்டீரியலுங்க, சர்ப்ரைஸா போய் தியேட்டர் மெட்டீரியலா ஒர்க் ஆகிற படம். நீங்க ஓடிடில பாத்தீங்கன்னா கூட அது அவ்வளவு இம்பாக்ட் இருக்கும். தியேட்டர் தான் போனேன். இல்ல இது மாதிரி எதுவுமே தெரியாம பார்த்தேன். கொஞ்சம் பிளைண்ட் உள்ள போயிருந்தா ஒர்க் ஆயிருக்கும்னு தோணுது. இல்ல இவங்க எல்லாரும் வந்து போட்டு பூம்பாம இருந்தா கூட இன்னும் படம் கொஞ்சம் பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க எந்த டைம்ல போயிருக்கீங்க தெரியுமா? இந்த பஞ்சு போண்டா ரீல்ஸ் எடுத்து போடுறவங்க எல்லாம் கூட உண்டான இந்த பஞ்சு போண்டா செய்யும் போது பொறிக்கும் போதெல்லாம் அந்த மியூசிக் போட்டுட்டு இருப்பானுங்க, ட்ரெண்டுக்கு நான் போற போறோட்டு. அந்த நேரத்துல போயிருக்கீங்க, அதான் அடி வேண்டி. இந்த படத்துக்கு வந்து இவ்வளவு ஊம்புகள் தேவையில்லை அப்படின்ற மாதிரி எனக்கு. உனக்கு எப்படி ஃபீல் ஆனிச்சு ஓடிடி வாட்ச்? ஓடிடி வாட்ச் லைக் நான் அது வரைக்கும் லைக் என்னடா அப்படின்னா, ஏன்னா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டாங்க. எக்ஸாம் போது நான் இதை வர பார்த்து ஸ்டேட்டஸ் போட்டுருந்தேன், டென்ஷன் ஆயிடுச்சு ஏன்டா பாக்குறேன்னு. பட் அதை விட எனக்கு பர்சனலா பிரேமலோ பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பிரேமலோ இதே டைம்ல தான் வந்துச்சு. பிரேமலோ அதுக்கப்புறம் டப் பண்ணி விட்டான், சரி எங்க ஊர்ல எடுக்கிறானே என்னதான் இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தேன். பார்க்கும்போது பிரேமலோ கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. பிரேமலோ எனக்கு ஒர்க் ஆச்சு, நல்ல படம் தான். பிரேமலோ லேட்டா தான் ஓடிடி விட்டான் பிரேமலோக்கும். ஹாட்ஸ்டார் எனக்கு வந்து இல்லடா நான் வந்து மார்ச் படமா அத லாங்குவேஜ்ல தான் பாக்குறது எனக்கு பிடிக்கும். நான் வந்து ஒரு மார்ச் டைம்ல போனேன். மார்ச் இருங்க டிக்கெட் என்கிட்ட இருக்கும், டிக்கெட் நியூல மார்ச் 27 வந்துச்சு அந்த படம். மார்ச் 27 வந்துச்சு இதுல. ஆமா தமிழ் டப். மார்ச் 28 29 அப்படி போயிருக்கு. மார்ச்ல அப்புறம் வந்து புதைக்கப்பட்ட படங்கள் அப்படின்னா ஜெய் பேபி பெருசா ரெகக்னைஸ் ஆல. ஜெய் பேபி இல்ல, அப்புறம் வந்து ஹாட்ஸ்பாட் நல்ல படம். நடுவுல வந்து ப்ளூ ஸ்டார்னு ஒருத்தர் வந்துட்டு போறான், அவங்களுக்கு பேசணும்னு தோணுது பாத்தீங்களா? அந்த படம் பாத்துங்க. இல்ல ப்ளூ ஸ்டார் நான் பார்த்தேன். ப்ளூ ஸ்டார் வந்து மற்ற கேஸ்ட் படத்தோட நிறைய திணிச்ச மாதிரி இருக்கும். லைக் ஆர்டிபிஷியலா தெரியும் கேஸ்ட். சாங்ஸ் நல்லா இருந்தது, கோவிந்த் வசந்தாவோடது படம் ஓகே. எனக்கு அதுல புல்லட் பாபு கேரக்டர் வந்து கெட்டு கேரக்டரோட ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கும். மார்ச் 27 வரல, மார்ச் 17 வந்து தியேட்டர் போயிருக்கு பிரேமல். மலையாளமா தமிழா? ஞாபகம் இல்லப்பா. சரி அதான் அந்த படத்தை பத்தி தான் பேச ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூ ஸ்டார் படத்தை பத்தி நாம ஏப்ரல் போயிடுவோமா? போலாம். இல்ல மார்ச்ல வந்து த பாய்ஸ், அதாவது இரண்டாம் குத்து படங்கள் எடுத்த டைரக்டரோட படைப்பு. அதெல்லாம் நான் பாக்குறது இல்லைங்க ஐயா, மன்னிச்சிருங்க. எனக்கு தெரியாதுடா. அடுத்து போங்க. விட்டுருக்கான்னு பாக்க கூட ஒண்ணும் இல்ல. அடுத்து ஏப்ரல் போங்க. ஏப்ரல் போனோம்னா மந்தமான இருந்துச்சு. குட் நைட் ரீ-ரிலீஸ் பண்ணாங்க பாத்தீங்களா? குட் நைட்ங்கிற பேர்ல. ஐயோ அது நான் இதுலதான் பார்த்தேன். என்ன ரோல்ஸ் ரிவர்ஸ் ஆயிருக்கும். ஐஸ்வர்யா ராஜேஷ் குறைக்க விடுவாங்க, ஜெயபிரகாஷ் கொடுப்பாங்க. இல்லங்க அந்த மாசம் மட்டுமே 3 படம் விட்டான் ஜெயபிரகாஷ். ரெபலு, கல்வனு, இந்த படம் டியர். அதுல வந்து கல்வனும் டியர் மட்டும் பார்த்தேன். 2 படமே எப்படி இருக்கு வேணாம், இனிமேட் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவாய்ட். யாருக்கும் தெரியாது இந்த வருஷம் படம் நடிச்சதே எனக்கு தெரியாதுடா. இல்ல அதுக்கப்புறம் இந்த படமும் ஒண்ணும் இல்ல. ஜிவி பிரகாஷ் வந்து இந்த 3 படத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் இப்ப வந்து செல்வராகவன் இயக்கத்துல வந்து மென்டல் மனதில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. பெரிய ஹிட் ஆக வாய்ப்பு இருக்கு. சரி அது நம்ம அப்ப பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு படமும் பாக்கணும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஐடியா இல்ல. ஜிவி பிரகாஷ் படம் அப்புறம் ஏப்ரல்ல வாங்க. ஏப்ரல்ல நம்ம ரோமியோ விஜய் ஆண்டனி, ரோமியோ ரவி மிர்னாலி ரவி வந்து ஆக்டிங்கா ஓகேங்க அந்த படத்துல. நான் மீதி படத்துல வந்து கொஞ்சம் புண்டையாட்டம் நடிச்சிருப்போம், உங்களுக்கே தெரியும். கோபுரா எல்லாம் வந்து எதுக்கு வந்ததே தெரியாது. கோபுரா அப்புறம் இன்னொரு எம்ஜிஆர் மகன் அதெல்லாம் பார்த்து நான் செத்துட்டேன். நீங்க மிர்னால் ரவியோட பிலிமோகிராஃபி எடுத்தீங்கன்னா ஜிகர்தண்டாவோட ஒரு ரீமேக் இருக்கும் பாருங்க, பீக் பெர்ஃபார்மன்ஸ். இல்ல நான் வந்து என்ன மைண்ட் செட்ல போனேன்னா, விஜய் ஆண்டனிக்கு ஏற்கனவே ஒரு வரிசையா புண்ட படங்கள். மிர்னாலி ரவி வந்து நடிச்ச படமும் புண்ட படம் நிறையா. சரி இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது ஏதோ பெருசா பெரிய புண்டையா வரப்போது நினைச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்ல, ஓகே உட்கார முடிஞ்சது. ஒரு சில சீன் நிஜமா கொஞ்சம் ஒர்க் ஆச்சுங்க சொல்லிடுறேன். சரிங்களா? ஸ்பீக்கிங் ஆஃப் பெரிய புண்டை படங்கள், ரத்னம்
ரத்தனம் வந்து நான் ஓடிடி அவன் ஏப்ரல் தான் வந்து மே போனேன். நான் போய் ரத்த அடிபட்டு வந்தேன். ரத்தனம்லாம் தேங்காய் ரெண்டா வெட்ட தெரியுதுல, பூசணிக்காய் துண்டா வெட்ட தெரியுதுல. அது இது இவ்வளவு பெரிய டைலாக்லாம் வேணாம். காலுக்கு இடையில இருக்கிறத வெட்டுவோமா, காலை வெட்டுவோமா, கழுத்தை வெட்டுவோமா, முதல் சீன்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு படம் எப்படி இருக்க போகுது. அதான் நான் அப்புறம் மே மாசம் தாங்க பார்த்தேன் அந்த படத்துல. ஹாட் ஸ்பாட்டு ரத்னம்லாம், ஏன்னா கொஞ்சம் ஐ சர்ஜரி அப்படி இப்படி நடந்துகிட்டு இருந்தேன். சோ அதனால பாக்கலாம். அப்புறம் ஆவேசம் போனேன் ஏப்ரல் மாசம் போன படம் ஆவேசம். நல்லா இருந்துச்சு. எல்லாம் கைத்தட்ட ரெடியா இருந்தீங்க. தமிழ் சினிமாவின் முதல் பிளாக் பஸ்டர் அரண்மனை 4. அரண்மனை 4 போனேன் அடுத்து. அப்பதான் ஆவேசம் வந்து எனக்கு பெஸ்ட் அதர் லாங்குவேஜ் ஃபிலிம் ஆஃப் திஸ் இயர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலா. இப்படின்னா சில்லறைய சதுர விட்டான படத்துக்குலாம் போயிட்டு அரண்மனை 4 வந்து நான் ஹாட் ஸ்டார்ல ஜூன் ஜூலையே எப்போ வந்துச்சு வந்தப்ப சரி பார்த்தேன். அதேதான் எடுத்து வச்சிருக்காரு, அதே பிஏ தான் கிண்டி வச்சிருக்காரு. இது வந்து 100 கோடி கலெக்ட் பண்ண வச்சிருக்காங்க. உங்களுக்கு எப்படி மனசு இருந்தா எனக்கு புரியல. இல்ல அது வந்து ஒரு வறண்டு போன தமிழ் சினிமாவுக்கும் அது ஒரு நல்ல இது. இல்ல தமிழ் சினிமா வறண்டு போயிருந்துச்சா நீ ரொம்ப வறண்டு போயிருந்தியா? உண்மையை சொல்லு. நான் போகும்போது தியேட்டர்ல யாருமே இல்ல, ஃபுல்லா ஒரே கை தட்டல் தான் தியேட்டர்ல. இல்லங்க, அதே பிஏ தான் கிண்டி வச்சிருக்காரு. ஏதோ புதுசாலாம் ஒண்ணும் இல்ல அந்த படத்துல. ஏதோ பாகுன்னு ஆட் பண்ணி என்னமோ பாஞ்சுக்கிட்டு இருக்குமேங்க. இல்ல ஆமா, லைக் அது எப்படின்னா புதுசா இருந்துச்சு. அத பத்தி எல்லாம் பேச ஒண்ணும் இல்லையா, அதை விட்டுருங்க. அரண்மனையை பத்தி எல்லாம் பேசினா எனக்கு மண்டை வலிக்கும். அந்த வலிவு நெளிவான ஸ்கிரீன் பிளே பத்தி பேசலாம்னு ஆசைப்பட்டேன். சரி விடுங்க, அடுத்த படத்துக்கு போயிடலாம். சரி, அடுத்து ஜூன் மாசம் வந்து கருடன் இருக்குங்க. கருடன் இருக்குங்க. ஐயோ அவனை மறந்துட்டேனே. அவன் மறக்கவே மாட்டேன். இந்த மூஞ்சி வரக்கூடாதுதான் நினைக்கிறீங்கன்னு வந்து என்ன கடுப்பேத்திர டைப் வச்சு படம். ஆனா ட்ரெய்லர் கட் பண்ணவனுக்கு தங்க விலையிலே போடலாங்க. எப்பா நல்லா கட் பண்ணுதான். இல்லங்க, அந்த படம் வரும்போது அதான் சொல்லிட்டேனே, செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு வயிறு கிடைக்கிருச்சு. இந்த படம் போனா போகுது, எனக்கு போய் ரெஸ்ட் ரூம் போய் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு நல்லா கழிச்சிட்டு வருவான்னு கிளம்பிருக்கேன். இல்ல இவரு கிளம்பிட்டாரு, போயிட்டு உட்காந்து முடிச்சுட்டுலாம் திருப்பி அதே மாதிரி சீன் ஓடிட்டு இருந்திருக்கு. அதிர்ச்சியில என்ன பண்றேன்னு தெரியாம உட்கார்ந்து இருந்தாரு பாவம் மோகன். இதே சம்பவம் புஷ்பாலையும் நடந்தது எனக்கு. புஷ்பா பேசுறப்ப அப்புறம் வந்து ஒரு பர்சனலான ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து ரசவாதி டைரக்டர் இந்த மாதிரி பண்ணாருன்னு ஒரு டிப்ரெசிவ் ஸ்டேட். அதுவும் ஓடிடி தான் ஐயா. அநீதி போன வருஷம் 23. பிடி சாரா? ஐயோ ஏங்க பேக் டு பேக் அதிர்ச்சியா குடுக்குறீங்க அப்படி. பிடி சார் ஓகே, நானே ஓட்டி தான் பார்த்தேன். டேய் ஓகே, செருப்பால அடி பண்ணவங்க. ஓகேடா, ஓகே 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 ஓகே. ஏண்டா சர்ரா லால் சொல்லாமா பிடி சாரா? டேய் இது மாதிரிலாம் கழுத்துல கத்தி வச்சு மிரட்டாது. நீங்க எப்படி தூக்கு போட்டு சாவறீங்களா இல்ல லாரில ஈடி போட்டு சாவறீங்களா? 2 ஆப்ஷன் தேர்ந்தெடுங்க. கேசவுக்கு ஒரு கேள்வி கேட்டேன். வாட்ச் இந்தியன் 2 for 1000 வாட்ச் புஷ்பா 2. சூர்யா அடுத்து நடித்த கருடன் படத்தை பத்தி நம்ம பேச வரோம். அடுத்து நம்ம கருடன் படத்தை பத்தி பார்க்கலாம். என்ன தமிழ் சினிமா வறண்டு போன தமிழ் சினிமா கொஞ்சம் உயிர் வந்தது கருடன்ல தான் கேட்டா. தமிழ் சினிமா வறண்டு போச்சா நீ வறண்டு போனீங்க? அதுதான் இல்ல, கருடன் படத்துல வறண்டு போனவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி என்ன இருந்துச்சு? இல்ல இப்ப அந்த இதெல்லாம் கொஞ்சம் சசிகுமார் செத்து போவான்றது கொஞ்சம் தெரிஞ்சாலும் படம் வந்து பெருசா போர் அடிக்கல, நல்லா கொண்டு போயிட்டான். அது வந்து ஒரு மாதிரி என்னன்னா ஸ்கிரீன் பிளே ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபா இருக்கும். அதேதான், கொஞ்ச நேரம் லேக போற மாதிரி இருக்கும். ஆனா அந்த லேக் கடைசியில பேர் மாஸ் மூமெண்ட்ல முடிஞ்சிடும். அதேதான். அதனால ஓகே படம் நல்லா ஒர்க் ஆயிடுச்சு, பாக்கலாம். நேரத்துக்கு கருடன்லாம் எனக்கு ரொம்ப தெய்வமிரதமா இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. நல்ல சிங்கிள் டேக்ல நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாருங்க சூரிய வந்தது. இந்த டைலாக் வந்து டைலாக்ஸ் நல்லா இருக்கும். விடுதலையோட டைலாக்ஸ் நிறைய இருக்கும். என் வாழ்நாள்ல கமலோட ஒரு வருஷத்துல வந்து சூரியன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு அப்படின்னு சொல்ல வச்சுனாங்க. கருடனை இங்க பார்த்ததுக்கு அப்புறம். சரி, அப்படியே ஜூன் மாசம் வாங்க. மகாராஜா அதுக்கு முன்னாடி காந்தி அரா படம் பார்த்தீங்களா யாராவது? என்ன படங்க? அரா மோகன் நடித்து கிளக்க. நான் பாக்கலங்க.
அந்த அளவுக்கு மோகன் இருக்கீங்களே, யாருமே மோகன் படம் பார்க்கல. தெம்பு இல்லைங்க. நான் பார்த்தேன் யூடியூப்ல ஷார்ட்ஸ் மட்டும் பார்த்தேன். ஷார்ட்ஸ் பார்த்துருக்காங்க, அது கூட பார்த்தேன். பீரியட்ஸ் இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் எக்ஸாம் எழுதாதீங்க ப்ரோன்னு சொன்னாரு. அதான் இல்ல அதுக்கு அவ்வளவு நேரம் கொடுக்க வேணாம். நான் ஒரே ஒரு படத்தை மட்டும் பேசிட்டு அடுத்து நம்ம மகாராஜா போயிடலாம். வெப்பன் அப்படின்னு ஜெயிலரோட பிள்ளையுமான வசந்த் அப்புறம் சத்யராஜ் சேர்ந்து நடிச்ச படம். நல்லா வெயிட் நான் நினைக்கிறேன் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஒரு செருப்பு பிஞ்சிரும். சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ங்கிற பேர்ல என்னென்னமோ பேசி வச்சிருந்தானுங்க. காண்டாச்சு. ஓடிடில இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். வந்தாலே வந்துருச்சு, அமேசான் பிரைம்ல இருக்கு. ஏங்க அவன் என்ன ஏதாவது கருப்பு பணம் ஏதாவது லாண்டர் பண்றானா? ஏங்க இந்த கருப்பத்துல வாங்கி உள்ள போடுறான்? இல்லங்க, அதான் சொல்றேனே, இப்ப படம் வந்து அந்த வியூவர்ஷிப் பேசஸ் கூட இப்ப மாத்திட்டான்னு சொன்னல. எத்தனை பேர் பாக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி காசு. எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க? டிராவல் தான் ஒரு காசு கூட இருக்காது. அடுத்து மகாராஜா. இப்பதான் கண்டென்ட்டுக்குள்ள வரும். அப்பா இப்பதான் கொஞ்சம் தூங்கி எடுத்த மாதிரி இருக்கு. மலையாளி ஃப்ரம் இந்தியான்னு ஒரு படம் வந்துச்சுடா, மலையாள படம். அது பார்த்தேன். ஜூலை மாசம், அது ஜூலை. ஆனா அதாவது படம் பாக்குறப்போ படம் ஒக்கே இருந்தா டயர்ட் ஆகும். சில படத்தை பத்தி பேசினதே டயர்டா இருக்குன்னா 2024 படத்தெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போதே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப மகாராஜா வந்து விஜய் சேதுபதி அமுதா படம் ஓகே, வருஷங்கள் விசேஷம்டா, ஆவேசத்துல தான் ரிலீஸ் ஆச்சு. டேய் அதான் ஓடிடில தான்டா பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வரேன்டா, மகாராஜால இருந்து வரேன்டா, பொறுமையா இருடா. இதான் இல்ல ஏப்ரல் மாசம் தானே சொன்னேன், அதுக்கு சொல்றேன். ஏப்ரலா? அது ஆமா, ஓடிடில பார்த்தேன் நானு. வருஷங்களுக்கு விசேஷம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அதான் இது மே மாசம் ஜூன் மாசம் வந்து மகாராஜா வந்து தியேட்டர் போனுங்க. சரி 50வது படம் வந்து ஏதாவது கிண்டி வைக்காம இருந்தா சரி, டேரக்டர் நல்ல டேரக்டர் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது காப்பாத்திட்டான் நம்பிக்கையை நிதின் சுவாமிநாதன் வந்து. உங்களுக்கு எப்படி இருக்கு? கருடன் மகாராஜா ரெண்டும் பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், புது தமிழ் சினிமா ஓகே அப்படின்னு ஒரு ஹோப் வந்துச்சு. இந்தியன் வந்தார், எல்லாத்தோட நம்ம வந்து இந்தியன் டூ போறோம். ஜூன்ல வரதும் படம் இல்லையா? அவ்வளவுதான். மகாராஜாக்கு அப்புறம் ஒண்ணும் இல்லீங்களே தமிழ் சினிமா சைட்ல. சரி சரி, அப்படி ஜூலை வாங்க. சங்கத்தை தின்றீங்களா? என்னடா படம்? படத்தை பத்தி யோசிக்கும் போதே எனக்கு டிராமா, டிராமா ஆகட்டா, மந்தமா ஆகட்டா, ஒரு மாதிரி அப்படியே மண்டக்குள்ள அந்த சீன்லாம் ஓடும் போது எனக்கு வேன் இருக்கலாம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்தியன் டூ எக்ஸ்பீரியன்ஸ்? நான் தியேட்டர் போல, நான் தப்பிச்சிட்டேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ காலேஜ் கிடைச்சு. நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, வாட்டி என் வாழ்க்கையில நான் வந்து ஏரோல போட்டு உட்காந்து, ஏன்னா டிக்கெட் இறங்கி கீழே ஒரு கிடைக்கல. சரி நான் ஏரோல போட்டு உட்காந்து மொத்த ஆடியன்ஸோட வியூ எனக்கு தெரியுது. படம் ஆரம்பிக்கிறப்போ சங்கர் டைட்டில் கார்டு போட்டாங்க, கமலஹாசனுக்கு இந்த பிராஸ்தட்டிக் மேப் ஒவ்வொன்னா உருவற மாதிரி ஒரு டைட்டில் கார்டு அது போட்டாங்க. அடுத்து அந்த இந்தியன் தாத்தா வந்து ஃபிங்கரிங் பண்ணுவார் இந்தியாவை. அது வரைக்கும் கூட கன்னியாகுமரியில ஃபிங்கரிங் பண்ணுவாரு. அது வரைக்கும் கூட ஆடியன்ஸ் எல்லாம் பப்டப்பா இருந்தாங்க. இந்தியன் தாத்தா இன்ட்ரோ சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு பயான அமைதி. படம் முடிகிற வரைக்கும் தாத்தா மட்டும் பேசிக்கிட்டு இருந்தாரு. கொண்டு அமிச்சாங்க. விட போறேன் இல்ல லைக், ஆனா சித்தார்த்தே உண்மையா சொல்ல நடிச்சிருந்தான். உண்மை சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க யாரும். இல்ல ஒரு சீன் நல்லா நடிச்சிருப்பாரு ரைட்டா, அவங்க அம்மா வந்து போன சீன். அதுக்கெல்லாம் அடுத்த சீன்லயே திருப்பி கிட்ட அழுவாரு. அதை பார்க்க ஏட்டா போட்டி போட்டி யாரு கன்றாவே நடிக்கிறதுன்னு நடிக்கிறீங்கன்னு இருக்கும். இல்ல கம்பேர் டு தாத்தாவோட சித்ரா அரவிந்தன் சோசியல் மீடியா கொஞ்சம் ஓகே. ஆனா தாத்தாக்கு போட்ட லேயர்ல பிராஸ்தட்டிக் தாண்டி கமலஹாசன் மூஞ்சி தெரிஞ்சுங்கிறதே எனக்கு பெரிய விஷயம். அதுல ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கலங்கிறதுலாம் குறையா சொல்ல மாட்டேன்னு வைங்க. முழுக்க முழுக்க இருப்பாரு. திடீர்னு மூஞ்சி ஃபேக்ட் ஆகும், திடீர்னு இழப்பாரு, திடீர்னு சிக்ஸ் பேக்ஸ் வரும். என்ன தாத்தா என்ன வச்சிருக்கீங்க? அப்படிதான் பிரிச்சு தான் எடுக்கிறீங்களா? அதுக்குதான் ஒரு வரமா போடுவானுங்க, 3/4 மணி நேரம் ஓட்டுவாரு. அதுக்குதான் ஒரு வரமா வச்சிருப்பானுங்க, கண்ணை மூடி இது பண்ணுவாங்க, ப்ரே பண்ணுவாங்க. 3/4 மணி நேரம் ஓட்டுவாருப்பா. வருஷக்கணக்கா உட்காந்து முட்டை சிக்கனை மட்டும் தின்னு கலோரி டெபிசிட் எல்லாம் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி ஒருத்தர் ஸ்டேஜ் ஏற போறான். இந்த ஆளு கண்ணை மூடி அப்படியே ப்ரெஷர் பாயிண்ட் அப்படின்னா உடனே அப்படி ஏறிடும் இல்லையா? என்டே
இவ்வளவு வித்தக்காரனா இருந்தா சர்க்கஸ்ல வேலை பார்றான், எதுக்குடா விசிலாட்டி ஆயிட்டு இருக்கு. ஏங்க அப்படியே இதை முடிச்சுட்டு அப்படியே போனீங்கன்னா டெட்பூல் அண்ட் உள்ளூரின் வந்துச்சு அடுத்து. ராயன் ராயன் டேய் டெட்பூல் அண்ட் உள்ளூரின் தானே ஃபர்ஸ்ட், அப்புறம் தானே ராயன். ரெண்டுமே 26 நான் டெட்பூல் அண்ட் உள்ளூரின் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பேன், அதான் நல்லா இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், காலையில டெட்பூல் அண்ட் உள்ளூரின் பார்த்தேன். 10 மணிக்கு ஒருத்தர் டெட்பூல் அண்ட் உள்ளூரின் பார்த்துட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்துட்டு அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தேன். சாயந்தரம் ராயன் போனேன், ராத்திரி எனக்கு தூக்கம் கிட்டு போனதுதான் மிச்சம். இல்ல டெட்பூல் அண்ட் உள்ளூரினை பொறுத்தவரை அந்த ஆர்ஏட்டட் கண்டென்ட் நல்லா இருந்துச்சுங்க, கொஞ்சம் தமிழ் டப்பிங்கும் நல்லா பண்ணிருந்தாங்க. ஆமா ஆமா, மார்வலும் ரொம்ப லோ டைம்ல இருந்துச்சு, சோ ஓகேவான படம் எனக்கு. ஆனா ராயன் எனக்கு நிறைய பேருக்கு ஒர்க் ஆனது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அதிசயங்க, எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகுது. தூக்கி போட்டு ஓடல ராயா ராயா, தூக்கி போட்டு ஓடல ராயா ராயா. ஆக்சுவலி டெட்பூல் லீக் ஆனது எனக்கு ஒரு நல்ல விஷயமா போச்சு. ஏன்னா நான் 18+ அது பார்த்து மாறுல சின்ன பையனெல்லாம் டிஸ்கஷன்ல உட்கார வச்சு ராயன் வந்துட்டு சுத்தமா எனக்கு இந்த கேரக்டரும் கனெக்ட் ஆகல. போடுற ஃபைட் சீன் உருப்படியா இல்ல. அதுல இந்த ஒரு சீன்ல அவர் இந்த நீடில் வச்சு எல்லாம் குத்துவாரு தெரியுமா, ஒரு மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு, அதாவது எப்படி குத்துறாருன்னே தெரியாது, ஆளுங்க குறைஞ்சுக்கிட்டே வருவாங்க. அதுக்கு செல்வராமன் பில்டப் வேற கொடுத்திருப்பாரு, பேய் மாதிரி வருவான் உள்ள விடுவான். இதுக்கெல்லாம் கத்துறாங்க, உசுரே நீதான் கத்துறாங்க. எப்படா நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? அது வந்துட்டு ரீல்ஸ் மொமெண்ட், ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு 4 பேர் கத்துவாங்க, கத்துறாங்க. பிடிக்கல பர்சனலா, உசுரே நீதானு கத்துறாங்க. அதாவது மயக்கம் ரீ ரிலீஸ்க்கு வீடியோவா வந்திருக்கும். அது வரைக்கும் அமைதியா படம் பார்த்துட்டு இருக்கிறவனுங்க இந்த அழிடா பாட்டுக்கு மட்டும் எதிர்த்து ஆடிட்டு ரீல்ஸ் அப்லோட் பண்ணிட்டு திருப்பி உட்காந்துருவாங்க அமைதியா. என்ன பாட்டு? காதல் காதல் அந்த பாட்டுக்கு. சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், அடுத்து நம்ம போவோம். ஆகஸ்ட் சரி, நான் கொஞ்ச நேரம் மியூட்ல இருக்கேன். முதல்ல தங்கலான் வாங்க. தங்கலான் வந்துச்சு. தங்கலான் சொல்லுங்க கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள். தங்கலான் அதாவது ஒரு அட்டம்ப்டா ஒரு நல்ல அட்டம்ப்ட். எனக்கு பெருசா படம் ஒர்க் ஆகல, எனக்கு ஓகே அப்படிங்கிற ஃபீல் தான் வந்துச்சு. எனக்கு உண்மையா சொல்ல போனா ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாக்குறப்ப எனக்கு டயலாகே புரியல. நான் போன தியேட்டர் அப்படியா இல்ல அவங்க பண்ண சவுண்ட் மிக்சிங் அப்படியா என்னன்னு எனக்கு தெரியல. விக்ரம் பேசுற பாதி டயலாக் எனக்கு புரியல. ஆனா எனக்கு படம் ஓரளவுக்கு ஒர்க் ஆனிச்சு, அட்டம்ப்டா நல்ல அட்டம்ப்ட். நான் திருப்பி ஓடிடில ரீவாட்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே, எனக்கு ஸ்டில் ஓகே ஃபீல் தான் வந்துச்சு. ஆனா எனக்கு படம் ஒர்க் ஆச்சுங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் சம்திங் ஏதோ வந்து டிஃபரெண்டா சொல்ல வந்திருக்காரு. இன்னும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி பண்ணிருக்கலாம். எனக்கு செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் கதை ஒரு மாதிரி நகரவே இல்லைங்க. அந்த எக்ஸ்கவேஷன் சைட்டுக்கு போனாங்க, அங்கேயே இருக்காங்க, எக்ஸ்கவேட் பண்றாங்க, அடி வாங்குறாங்க, அப்படியே அதுவே ரூப்லயே போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் சடனா ஒரு ஒண்ணு செட்டப்பே இல்லாம சட்டுன்னு ஒரு ட்விஸ்ட் வச்சு இவங்க எல்லாருமே வந்து இவங்க ப்ரோ பேர்ன வழி வழியா இந்த இடத்த காப்பாத்திட்டு வரவங்க அப்படின்னு வச்சதுல எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. பரவாயில்ல, எனக்கு லாஸ்டா அந்த நட்சத்திரம் நகர் இருக்குதா, ஆமா, அத பாத்துட்டு எனக்கு கொஞ்சம் இன்னொரு ஸ்கேமு ஓகே சொல்லலாமா? நான் சொன்னா வந்து இப்ப நீங்க ஹோமோபோபிக் அப்புறம் நிறைய கேள்வி கேட்ட மாட்டாங்கல்ல, அது வேற இருக்கு. இல்ல அப்படி சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் ஒடுக்குற படம் தான் ப்ரோ பிடிக்கும், எப்படி ப்ரோ இந்த மாதிரி படம் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு. சரி, இப்ப அப்படியே டிமாண்டி காலனி 2 பத்தி கொஞ்சம் பேசுவோமா? ஆக்சுவலி டிமாண்டி காலனி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், லைக் நல்லா கனெக்ட் பண்றவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்லடா, அந்த கனெக்ஷன் ஒரு சில விஷயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. செகண்ட் ஹாஃப் தான் ஃபுல்லா போடுதுடா. சரி, நீங்க பிரியா பவானி சங்கர் ஒரு நல்ல, நான் சொல்றத விட கேசவ் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். சொல்லுங்க கேசவ். அமைதியா இருக்கேன், இவ்வளவு நேரம் பேசுறேன், அமைதியா இருக்க அண்ணா, ஏன் அவட்ட மைக் கொண்டு நிக்கிறீங்க? ஓரிரு வார்த்தைகள் போதும். கனெக்ஷன் அந்த கனெக்ட் பண்ணதுதான் எனக்கு ஓகே, நல்லாதான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் டிமாண்டி காலனி 1 இம்முறை ஹோட்டலில் அப்படின்னு எடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் படம். சுத்தமா ஒர்க் ஆகல. பிரியா பவானி சங்கர் ஆக்டிங்கும் சரி, அருள்நிதி ஓரளவுக்கு ஓகே, ஆக்டிங் நல்லா பண்ணிட்டாரு. ஸ்டோரி லைன் எனக்கு எதுவுமே எனக்கு வந்து எது சிரிப்புனா, இவன் படுத்தவனே அவங்க அண்ணன் எழுந்துப்பான், அடுத்த பாட்டுல வந்து திரும்பி எழுந்து இவன் படுத்துப்பானா, மாத்தி மாத்தி படத்துல. அது வரைக்கும் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துருந்துச்சு. நான் ரொம்ப கடைசியில தான் போனேன் டிமாண்டி காலனி 2. என்ன சொல்றது, ரிலீஸ் ஆகி ஒரு கடைசி ஒரு வாரம் தான் நான் போயிருப்பேன். கடைசி வாரம் தான் போனேன்னு நினைக்கிறேன் படத்துக்கு. என் கூட ஒரு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுல்லா இருந்துச்சுன்னு வைங்க, எவனுமே படம் நல்லா இருக்குங்கிற மாதிரி எல்லாம் எந்திரிக்கல. பார்ட் 3 லீடு போடும்போது ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் இருந்தாங்க. எனக்கு பக்கத்துல இருந்தவங்க அழுக ஆரம்பிச்சிட்டு.
இல்ல ஆக்சுவலி அது வந்து 50 நாள் தான் ஓடுச்சு. ஏங்க எனக்கு பார்ட் 3 பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்கு இவ்வளவு பேசணும்னு அவசியம் இல்லைங்க. அடுத்து வாங்க வாழை கொட்டுக்காளி. இல்ல சரி போதா. வாழை கொட்டுக்காளிடா, அதுக்கப்புறம் தான் வாழை கொட்டுக்காளிக்கு அப்புறம் தான் சரி போதா சொல்லி வராங்க. அடிக்கிற மாதிரி பேச டேய் ஆடுற வரேன்டா நானு, நீ எடுத்த உடனே அப்படியே போற, ரொம்ப ஃபாஸ்டா போற. நீங்க சொல்லுங்க. வாழை கொட்டுக்காளி, வாழை தான் நான் பார்த்தேன், சொல்லுங்க. நான் வந்து கொட்டுக்காளி ஆக்சுவலா ஓடிடில தான் பார்த்தேன். வாழை வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல படம். என்ன சொல்றது, இம்பாக்ட்ஃபுல்லா நல்லா இருந்துச்சு. பட் மெயின் கதையை தாண்டி கொஞ்சம் நிறைய என்ன சொல்றது, அந்த வாழை அந்த இதுதான் கதையே. பட் சிவனடியானா, அவன் பேர் சிவனடியான் தானே? சிவனந்தன். சிவனந்தன், ஆமா சிவனந்தன். சரி சிவா, ஒரு 3 பேர் சொல்றீங்க ஒவ்வொருத்தரும். சிவா சரியா, அவங்களோட லைஃப்ல இந்த டீச்சரா இருக்கலாம் எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல. பட் ஸ்டில் அவங்க வாழ்வியலை காட்டின மாதிரி இருந்துச்சு. படம் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. கடைசியா நல்ல படம், பார்க்கலாம். ஒரு மாதிரி என்ன சொல்றது, நம்ம அதாவது கண்ணை திறந்த மாதிரி இருந்துச்சு அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம். சார் நம்ம லைஃப்ல எவ்வளவு ப்ரிவிலேஜா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அவங்க லைஃப் எப்படி இருக்கு, இது உண்மை சம்பவங்கும் போதுதான் ஒரு மாதிரி மனசு பாரமா தான் வீட்டையே வந்து. அப்ப கர்ணன் மாமன்னன் தான் மொக்க படங்கிறீங்களா கேசவ்? கர்ணன் எனக்கு பிடிச்சிச்சு, மாமன்னன் என்னை பொறுத்த வரைக்கும் மொக்காதான், எனக்கு ஒர்க் ஆகல. அது எப்படி உங்களை திருப்பி அடிக்கிறாங்களா, அதனாலதான் உங்களுக்கு பிடிக்கும். திருப்பி அடிக்கிறாங்கன்னா என்ன அடிக்கிறாரு? திருப்பி அடிக்கிற இல்ல இல்ல சொல்றவரே பேசக்கூடாது மோகன், உங்களுக்கு அதுக்கு ரைட். நாங்க சர்க்காசம் பண்ணிட்டு இருக்கேன்டா, இவன் ஒருத்தன் நடுவுல வந்து இன்டரப்ட் பண்ணிட்டு இருக்கான். யார் ராணி வேற ஒரு ஜோக்ஸ் சொல்ல ஒரு நீ. சரி விடு, அதான் பண்றீங்க. நான் வந்து வாழை ஒண்ணு சொல்லிடுறேன்டா. அதாவது இரு, ஒரு குறிப்பிட்ட கேஸ்ட்ல இருக்கிற வந்துட்டு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவான். நான் ஓப்பனாவே சொல்றேனே, இந்த மேல் ஜாதிக்காரங்க வந்து கீழ் ஜாதிக்காரங்க வந்துட்டு பீஃப் சாப்பிடுவாங்க ப்ரோ, அவங்க வந்து நாடக காதல் பண்றவங்க ப்ரோன்னு இப்படி பிராண்ட் பண்ணி, இப்படி இருக்கிறவங்க எல்லாம் கீழ் ஜாதிக்காரங்கன்னு சொல்லி பிராண்ட் பண்றது வந்து ஜாதி அரசியல்னா, சாதாரண ஒரு படம். என்னைய பொறுத்த வரைக்கும் அது படம் தான், சரியா? 150 ரூபா கொடுத்தா பாக்குறேன். அதுக்கு அந்த படத்துக்கு நான் ரிவ்யூ கொடுத்து, அது ஒருவேளை அப்ரஸ்ட சப்போர்ட் பண்ற படமா இருந்து எனக்கு படம் பிடிக்கலன்னு நான் சொல்றது வந்துட்டு உங்களுக்கு இதுவா தெரியுது, உங்களுக்கு அப்படின்னா பிடிக்காதா ப்ரோ, அப்ரஸ்ட் பீப்புள சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் ஜாதி அரசியல் தான். அடுத்த பாயிண்ட் பேசுறா எம்எஸ் மோகன். அப்படிதான் அது. கவுண்டம் போல எந்த மாசம்டா? கவுண்டம் போல நல்ல கருத்தை ட்விஸ்ட் பண்ண பாக்குறான். அடுத்த படம் கவுண்டம் போல. இனிமே இப்படி இருக்கிறவன் அவனுக்குலாம் நான் எவன்டா? என்கிட்ட சீப்பே இல்லைங்க, ஜீப்பே எப்படி இருக்கும்? என்ன சாப்பிட்டீங்க? ஏன் இல்லைன்னா வந்து ஊட்டியோட பெரிய சொல்லுவானே, உங்க கண்ணு கோயம்புத்தூர் தேங்காய். அதுல ஏதோ ஒரு மலையாள படம் பார்த்தது இல்ல, ரோஸ்ட் மட்டும் பார்த்தேன். ஏதோ ஒரு மலையாள ஆன்டியை வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பாருன்னாங்க, அது உண்மையாங்க? இல்லங்க, பெண்கள் அது எப்படியா, பெண்கள் வந்து டேய் வா நீ பொண்ணு நீ பேசு, இல்ல நான் பேசுறேன், இல்ல அவர் பேசுறோம். இல்ல நாங்க படத்தோட கோர் கான்செப்ட் என்னன்னா, பொண்ணுங்களை ஏமாத்துறாங்க நிறைய பேரு, நாடக காதல், பொண்ணுங்களை வந்து நாடக காதல் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா, அடுத்தவன் பொண்டாட்டி, அதாவது இமானோட பொண்டாட்டி, அந்த மலையாள அக்கா இருக்காங்களே, அவங்க கூட ஃபிளட் பண்ணி அவங்க கூட ஃபிளட் பண்ணிட்டு அவன் பிராவையும் ஜெட்டியும் பக்கத்துல காய போட்டு ஏதோ ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருப்பாங்க. நான் எக்ஸன் எக்ஸஸ்ல ஒரு இது கண்டென்ட் கேக்குறாங்க. நான் கவுண்டன்பாளையம் பத்தி கேட்டேன், என்ன சொல்றீங்க? அதான் கவுண்டன்பாளையம் தான். பேண்டி எல்லாம் காய போறதெல்லாம் சீனா வச்சிருக்காரா? ஆமா ஆமா, அவங்களோட ஆக்சுவலா அதுல ஏதோ ஒரு கேங்க காட்டும். அதான் நான் படம் ஃபுல்லா பார்த்தலாம் உங்களை கேக்குறேன். அதுல ஏதோ ஒரு கேங்க காமிப்பானுங்க, அவனுக்கு டைலாக் எல்லாம் பேசுவாங்களான்னு, காதலிச்சு அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறோம், கமான் லெட்ஸ் கோ, கேங் எல்லாம் பான் பண்ணிருக்கோம். அப்படியாங்க? சீரியஸா நடக்கும் படத்துல? அட பாருங்களா, நல்ல வேலை நான் பாக்கலங்க, சிரிச்சே செத்துருப்பேன். நான் உட்காந்து பார்த்தேன். சரி சரி சரி, கொட்டுக்காளி பத்தி ஒண்ணு பேசலையே. இல்ல இரு, நானே வாழையை பத்தி பேசல. வாழையை பத்தி பேசு. நான் வந்து வாழைன்றது லேட்டா தான் பார்த்தேன். லைக் வாழை வரும்போது எனக்கு ஒரு மோசமான சம்பவம் நினைச்ச வாழ்க்கையில.
சரி திருப்பி போய் வாலியை பார்த்தா இன்னும் வாழ்க்கை மோசமாயிருன்னு நான் வாலியை போல. நான் அப்புறம் ஓடிட்டு எல்லாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு படம், குட் மூவி. கொட்டுக்காளி பகவேல் நீங்க சொல்லுங்க பேசுவோம். கொட்டுக்காளி வந்துட்டு அது எனக்கு வந்துட்டு என்னன்னா நிறைய பேர் வந்து பிடிச்சிருக்குன்னாங்க, கிரிட்டிக்ஸ் எல்லாம் சொன்னாங்க. பட் படம் எனக்கு வந்து பர்சனலா எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. அந்த படத்தோட மேக்கிங் அதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஆர்ட் சினிமா அதெல்லாம் எனக்கு புரியுது. நானும் நிறைய ஆர்ட் சினிமா பாக்குற ஆள் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் கொட்டுக்கால எனக்கு பர்சனலா எனக்கு ரொம்ப கனெக்ட். நான் இத்தனைக்கும் 2 வாட்டி பார்த்தேன், எனக்கு பெருசா கனெக்ஷன் இல்ல. மேக்கிங்கும் நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி புதுசா இருந்துச்சு. ஓகே, நல்ல படம் தான், குறை சொல்ல முடியும். இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்றதுல தப்பு இல்ல, பட் நல்லா இருந்துச்சுன்னா தான் இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ண முடியும். எனக்கு பர்சனலா பெருசா பிடிக்கல. உங்களுக்கு? இல்லங்க, அதான் சொன்னேன், ஏதோ பொழுது போல ஏதாவது ஒரு படம் இருக்குன்னா 1.5 மணி நேரம் தான், சும்மா போட்டு பாக்கணும் பாருங்க. ஆனா சொல்ல யாராவது மதியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு, அதாவது ஒரு சண்டே ஈவினிங்கா லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொட்டுக்காளி பார்க்க போறேன்னு எடுத்தாங்கன்னா கன்ஃபார்ம் 10 நிமிஷம் தூங்கிடுவாங்க. சரி, அடுத்து வாங்க. செப்டம்பர் தெலுங்கு சினிமா அருமையான படம். ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னரை இவ்வளவு ஓரளவு கண்டென்ட்டும் பேஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி லாஜிக், ஓரளவுக்கு லாஜிக் இருந்துச்சு அப்படின்னு வச்சு எடுக்கலாம் சொன்னது கொஞ்சம் உருப்படியான கமர்ஷியல் படம். பிரியங்கா மோகன் நடிக்க வைக்கலான்றத ப்ரூவ் பண்ண படம். எங்கெல்லாம் நடிச்சா அதுல கல்லு, அதான் பாக்க கல்லு மாதிரியே இருக்கியா? எங்கெல்லாம் நடிச்சா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இழுத்துட்டானுங்க. பட் ஓகே, லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியான ஃபர்ஸ்ட் ஹாஃப், அது குறை சொல்ல முடியாது. அப்புறம் பயங்கரமான பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதையும் குறை சொல்ல முடியாது. அப்புறம் ஸ்டன் கோரியோகிராஃபி நல்லா இருக்கும். ஆனா வந்து இந்த எல்லா பேன் இந்தியா படத்தும் இந்த அம்மா சென்டிமெண்டை தவிர்த்தா நல்லா இருக்கும். அப்படிங்கலாம் பண்ணல. ஓகே, ஓகே, பட் எல்லாத்துக்குமே அம்மா தானே, அப்பா எல்லாம் எதுவுமே பண்ணலையா பண்ணு. அண்ட் எஸ்.ஜே. சூர்யா எனக்கு புரியுது, நீங்க தமிழ் சினிமாவின் ஜிம் கேரி ஆயிட்டு வரீங்கன்னு. ஆனா ஒரே மாதிரி ரோல் பண்றாருங்க. அதுவும் வேற வேற கேரக்டரா பண்ண பரவாயில்ல. அதே அந்த மாநாடுல இருந்து பைத்தியக்கார போலீஸ் பைத்தியக்கார போலீஸ் பைத்தியக்கார போலீஸ் பார்த்தாலும் பைத்தியக்கார போலீஸ். வீராதிராசூரன்ல தெரிஞ்சு அனிருத் மாதிரி ஆயிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அண்ணா வந்தாரு. ஜி ஓ ஓ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். வாங்க பேசுங்க. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அதாவது நம்ம கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பத்தி பேசின போன் கால் ரெக்கார்டிங் எல்லாம் எடுத்து போட்டோம்னா கன்ஃபார்ம் ஒரு சைபர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். வெங்கட் பிரபு சைபர் கம்ப்ளைண்டே கொடுக்கலாம். வெங்கட் பிரபு அவர் ரைட்டர் குரூப்போட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி எழுதுனவரை அதிகமா இருக்கும். இல்ல ஆக்சுவலி நாங்க நண்பர்களானதுக்கு காரணமே இந்த கோட்டு போடணும். ஐயா நீ வந்து டிக்கெட்டுக்கு ஒரு வேலை பாத்தியா சொல்லு. கோட்டுக்கு ஆக்சுவலி ஒரு சினிமா குரூப் இருக்குங்க. எனக்கு வந்து இத்தனைக்கு அந்த படத்தோட செகண்ட் டே டிக்கெட் தான் கிடைச்சது. நான் என்ன பண்ணேன், அந்த குரூப்ல போட்டேன். எனக்கு 6 மணி ஷோக்கு வந்து 3 மணிக்கு டிக்கெட் கிடைச்சது. நான் 3 மணிக்கு கூவிட்டு இருக்கேன் குரூப்ல, இந்த மாதிரி வாங்கிக்கன்னு. அதெல்லாம் 200 ரூபா டிக்கெட்டு 200 ரூபாய்க்கு விற்றேன். அதுக்கப்புறம் 170 ரூபாய்க்கு விற்றேன், 150 ரூபாய்க்கு விற்றேன், 130 ரூபாய்க்கு விற்றேன். கட்சியில ஃப்ரீயா தரேன் போயிருக்கேன்னா கூட எவனும் வாங்க மாட்டேன். காலையில ஆரம்பிச்சவன் அதாவது ஆக்ஷன்ல விலை ஏறி பார்த்திருப்பீங்க, இறங்கி பார்த்தது அன்னைக்குதான். பிளாக்ல விலை கம்மியா டிக்கெட் வித்தேனா 200க்கு ஆரம்பிச்சவன் இறங்கி இறங்கி கடைசியில மரகத நாணயம் மாதிரி ஆயிடுச்சு. யாராவது வாங்கிட்டீங்க பிளீஸ் விட்டு. இல்ல இவன் வந்து நினைச்சிருப்பானா ஒரு 500,000 ரூபாய்க்கு வித்துடலாம் நினைச்சிருப்பான். அது அப்படியே அவனுக்கு வயசு வயசாக நடந்துருச்சு. இறக்கி இறக்கி யாராவது வாங்கிக்கங்கப்பா. கடைசியில டிக்கெட் என்ன கிழிச்சு போட்டதானே அது பாட்டு இருந்துச்சு. நான் ஏசி காத்துவாங்க கூட அந்த தியேட்டர் பக்கம் போல. ஆக்சுவலி அது வந்து அந்த படம் வந்து என்ன நல்லதோ இல்லையோ எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது. அந்த படத்துல 2 பாசிட்டிவ் தான். ஒண்ணு, அண்ணா ஆக்டிங் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து பர்சனலா அடுத்து வரண்டா ஏன்டா பாருக்கு. அதாவது எனக்கு என்னன்னா இப்ப அண்ணாக்கு என்னங்க வயசு 50 இருக்குமா? 50 கரெக்டா 50. அவர் வந்துட்டு ஒரு பையன் கேரக்டர் பண்றாரு. அது வந்து ஒரு 20 வயசு 22 வயசு கேரக்டருங்கிறத டிஏஜிங் எல்லாம் பண்ணிட்டாங்க.
பட் ஸ்டில் அந்த கேரக்டருக்கு வந்துட்டு ஒரு எனர்ஜி காட்டணும்ல, அதெல்லாம் அண்ணா நல்லா புல் ஆஃப் பண்ணியிருந்தாரு. ஓகே, இது மனிதர் உணர்ந்து கொள்ளது மனித காதல் அல்ல. சைக்கோ கேரக்டர்ப்பா. சரி ஏதோ என்னால முடிஞ்ச முட்டு. நான் என்ன தியேட்டர்ல 6 வாட்டி அந்த படத்தை பார்த்தேன். விடு. அது வேறதான். நீங்க மீனாட்சி சௌத்ரிங்க 2வது பாசிட்டிவா வேற சொல்லிட்டாரு. விடுங்க. இல்லங்க, எனக்கு இந்த பிளாஷ்பேக் வரையுமே கூட சரி ஏதோ ஒண்ணு கொண்டு போறான், ஏதோ உருப்படியா பண்ணிட்டா போறோம். விபி வில்லன் கேரக்டர், இந்த வில்லன் விதியாச்சும் உருப்படியா எழுதுன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப அதிரப்படசா வச்சிருந்தான். இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டு வருது ஜீவன் தான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து பைசல் கேங் என்னது புடிச்சு கூட்டு வரும்போது தெரிஞ்சு போச்சு. தெரியும்டாங்க பார்த்தா இவனா தான்டா இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா ஹெல்மெட் வந்து தியேட்டர்ல கத்துறேன். எனக்கு ஒண்ணுமே இதாகல, ரியாக்ஷனே இல்ல. டேய் இதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்குடா, வீக்கா இருக்குடா. எவ்வளவு பின்தங்கி இருக்கீங்க. எனக்கு படம் எங்க சரிஞ்சிச்சு தெரியுமா? ஒருத்தர் ஜெர்மனியா ரஷ்யாவாங்க, அங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு விஜய். ஐயோ புள்ள இப்படி ஆயிடுச்சு. அங்க இருந்து வராரு பிரசாந்த். ஹே சார் சடன் சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி. என்னடா நீ கூட இங்க பண்ற அப்படின்னா, 2 போன் பண்ண நீ எடுக்கல, அதான் நான் வந்துட்டேன் அப்படின்னா. என்னடா அப்படின்னு இருந்துச்சு. அது ஒண்ணு. ரஷ்யால புள்ளைய தூக்கிட்டு திருப்பி இந்தியா வரணும், டெரரிஸ்ட் குரூப்ல இருக்கான். சரிடா அடுத்து தாண்டா படம் சூப்பரா போகுதுடான்னு உட்கார்ந்தா ஒரே பிளைட் வந்து இறங்கிட்டானுங்க. எனக்கு அங்கேயே படம் முடிஞ்சு போச்சு. ரைட், இதுக்கு மேல நான் ஐ டோன்ட் கேர் வாட் எவர் யூ டு அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டேன் நான். ரைட் அப்படியே கோட்ல இருந்து அடுத்த என்ன கூட வந்து நான் கோட்டை பத்தி ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். சொல்லிக்கங்கப்பா. இது நான் கோட்டுக்கு அதுல லைக் மொத்தமா எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன். லைக் அப்படி என்னதான் மோசமா இருந்துரும் போது அப்படின்னு வச்சிருந்தேன். அதை விட மோசமா இருக்கு கோட்டு. சரி அடுத்து வாங்க கோட்டுக்கு அப்புறம் அந்த மாசம் அடுத்து வந்து இது வந்து அண்டர்ரேட்டட்னு சொல்லலாம். பெருசா தியேட்டர்ல வரல. கடைசி உலக போர் ஓடிடி எல்லாம் பார்த்தேன். நானும் ஓடிடி தான். கடைசி உலக போரோட மையழகன் லப்பர் பந்து கடைசி உலக போர் வரேன். இல்ல ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. ஆமா, லப்பர் பந்துக்கும் மையழகனும் 1 வாரம் டிஃபரன்ஸ் தான். ஓகே ஓகே. அது என்ன கடைசி உலக போர் எனக்கு வந்து உண்மையா சொல்ல போனா ரைட்டிங்காவும் ஒர்க் ஆனிச்சு. நிறைய பேர் ஃபிளா சொன்னாங்க, எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு ரைட்டிங்காவும் ஒர்க் ஆனிச்சு. பார்த்தோம்ல ஒரு மாஸ் மொமெண்ட் ஃபுல் ஆஃப் பண்ணிட்டாருங்கிறதுலாம் கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். அதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆனிச்சு. நட்டி கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. ஆமா, நல்லா பண்ணிருந்தாங்க. அந்த என்விரான்மெண்டே நல்லா இருந்துச்சு, அந்த டிஸ்டர்பன்ஸ் ஃபீச்சர் பண்ண விதம்லாம். ஹோப்ஃபுல்லி அடுத்த பார்ட் வரும்னு நம்புவோம். ஏன்னா அவர் சொந்த காசை போட்டு எடுத்தாரு. எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்துச்சோ தெரியல. எப்படியா இருந்தாலும் அமேசான் பிரைமுக்கு இந்த ப்ராஃபிட் ஷேர் கொடுத்துட்டாருல. அந்த இது வந்து எத்தனை பேர் வியூஸ் பாக்குறாங்க, இதை பார்த்து எத்தனை பேர் அமேசான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறாங்க பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. பார்த்தா நல்லது. ஒரு நல்ல அட்டெம்ப்ட், அதுக்கு சப்போர்ட் பண்றது நல்லது. என்ன பண்றாங்க பாப்போம். அதை முடிச்சுட்டு லப்பர் பந்து வந்துச்சு அடுத்து. ஆமா, கருத்து தெரிவிக்க. ஆக்சுவலி நான் வந்து லைக் மத்த படத்தை விட இப்போ தமிழ் என்ன நல்லது பண்ணான்னா, அவன் பேசுறதை கம்மி பண்ணிட்டு மற்றவங்கள பேச விட்டான். அதுவே அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அவன் பேசுறதை கம்மி பண்ணாலே அவன் நல்லா. அந்த இவரோட அழகன் பெருமாள் கேரக்டர்லாம் யாரோட எந்த பொசிஷன் கூட கரெக்ட் பண்ணலாம். அழகன் பெருமாள்லாம் யார்? இவரு புலி. அதுவா சரியா இருக்கும். லைக் நல்ல மெட்டா ரெஃபரன்சஸ் வச்சிருப்பான். அது கரண்ட் ஜெனரேஷனுக்கு ஏத்த மெட்டா ரெஃபரன்ஸ் வச்சிருப்பான். என்னென்ன இது பண்ணணும் அது ரெஃபரன்ஸ் வச்சிருப்பான். எல்லா ஹிப்பாபாதி படத்துலயுமே கருத்து சொல்றது வரும். இதுல வந்து கொஞ்சம் சட்டிலா இருக்கும். சட்டில் இல்ல, ஓரளவுக்கு லேயர்டா ஸ்கிரீன் பிளேயோட ஒன்றி வந்துச்சு. எனக்கு வந்து ரிஷிகாந்த பார்த்தா யாரு கூட கம்பேர் பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருந்தேன். எனக்கு இந்த ஷாரா கேரக்டர் பஸ். அடுத்து போவாங்க. அடுத்து லவர் பந்து சினிமா நீங்க பாக்கலையா ஃப்ரெண்ட்ஸ்? அகிம்சா எல்லாம் ஓரளவுக்கு அந்த டைம் தியேட்டர் போக முடியல. லவர் பந்தும் சரி மேலும் சரி. நீங்க சொல்லுங்க, நீங்க தான் தியேட்டர்ல பாத்தீங்க. கோழி பண்ண செல்ல தூர பாருங்க, அவரேஜான படம். அடுத்து லப்பர் பந்து. அப்பா திருப்பி ஓரளவுக்கு கமர்ஷியல் சினிமா. உண்மையா சொல்ல போனா ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்ல கமர்ஷியலாவும் சரி, ரொம்ப இந்த மாதிரி ஒரு இது சொல்றேன். இப்ப மகாராஜாலாம் கூட ஸ்டோரி வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடான ஸ்டோரி இல்ல, ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஸ்டோரி. ஆனா லப்பர் பந்து ஸ்டோரி வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடா இருக்கும். ஆனா சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிருப்பானுங்க. எல்லா கேரக்டரும் ஒர்க்கா இருக்கும், மியூசிக் செமையா இருக்கும், எல்லாம் சூப்பரா பண்ணிருப்பானுங்க. திரும்பி ரீவாட்ச் கூட அடிக்கலாம். நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டுமே திரும்பி ரீவாட்ச் பண்ணேன்.
ஆக்சுவலி நான் அந்த எனக்கு ஆக்சுவலி பர்சனலா கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அதன் காரணத்தினாலே நான் கெட்ட சீன்ஸ்லாம் சும்மா போர் அடிச்சு எடுத்து போய் பார்த்துட்டு இருப்பேன். கிளைமேக்ஸ்லாம் இதுல அப்பர் பந்து என்னதுன்னா இந்த முற்போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுல வந்து இந்த உமன் எம்பவர்மெண்ட், ஜாதி அரசியல் இது எல்லாமே படத்துல இருக்கும். ஆனா எதுவுமே ஃபோர்ஸ்டா ஃபீல் ஆகாது. அதான் ப்ளூ ஸ்டாருக்கு இந்த படத்துக்கு வித்தியாசமே. அதான் ஐயா குண்டூர்காரம் ஒரு படம் வந்துச்சு, மறந்துட்டேன். அதெல்லாம் லிஸ்ட்ல சேர்த்துட்டு இருக்க பத்தியா? சும்மா நல்ல சொல்லிட்டு வச்சிடறேன். அந்த குச்சி மரத்தை பத்தி பாட்டு மட்டும் தான் பிடிச்சிருந்துச்சு. படத்தை பத்தி எல்லாம் பேச எனக்கு அந்த மாவா எம்டினா பாட்டு பிடிச்சிருந்துச்சு அண்ணா. சரி அத பத்திலாம் தேவையெல்லாம் பேசணும். நீங்க சொல்லுங்க கேசும். ஓரளவுக்கு ஸ்கிரீன் பிளேல ரொம்ப லேயர்டா கரெக்டா கொண்டு போயிருந்தாங்க. படம் திருப்பி ரிவாட்ச் பண்றதுக்கும் நல்லா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைக் எப்படிதான் என்னதான் கிரிக்கெட்டா இருந்தாலும் லைக் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் நல்லா இது பண்ணிருப்பாங்க. இல்ல அது எல்லாமே என்ன சொல்றது, வெல் ரவுண்டட் கேரக்டரா இருக்கும். எதுவுமே சும்மா வந்துட்டு போற கேரக்டர்னே இருக்காது. ஒரு ஆர்க்கு ஆரம்பிச்சு உருப்படியா முடிச்சிருப்பாங்க எல்லாருக்குமே. வீக் டேல ஒரு தியேட்டர்ல அவ்வளவு கத்து நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். கோட்டை கூட அதிகமா அந்த படத்துக்கு கத்துனாங்க. இல்ல ஹரிஷ் கல்யாண், அத்தை கட்டி தினேஷ் ப்ரோ டெபியூட்டன்ட் டைரக்டர், நீங்க இப்ப படம் பார்க்க வரீங்களான்னு கேட்டா பாதி பேர் வரமாட்டாங்க. ஆனா போய் உட்கார்ந்தவங்களுக்கு செம்ம ட்ரீட் படம். சரியான படம். எல்லாம் தியேட்டருக்கு அந்த ஓடில பார்க்கும்போது கொஞ்சம் அந்த இம்பாக்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஏன்னா இவங்க வந்து ஆவுன்னாங்களா, அதான் பிரச்சனை. கொஞ்சம் ஆவு பண்ணாம இருக்கு படம் வந்ததுக்கு அப்புறம் நேரத்துக்கு எனக்கு தியேட்டர்ல வந்து குரூப் செம குரூப் எல்லாம் கை தட்டி விசில் அது இது லோக்கல் தியேட்டர்ல இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்க. கடைசியில அந்த கெத்து சீன்லாம் சரியா இருக்கும், அந்த பேட்டிங் சீன்லாம். அப்புறம் பழைய சாங் பிளேஸ் மட்டும் நல்லா வச்சிருப்பான். அப்படியே போலார் ஆப்போசிட்டுக்கு வந்தோம்னா அது கண்டென்ட் வைஸ் சொல்றேன், படம் ரிவ்யூ வைஸ் சொல்லல. மையழகன் பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் மை தமிழ் சினிமா. உங்களுக்கு நல்லா பார்த்தேன். சொல்லு. 2 வருஷம் தான் பார்த்தேன். பட் எனக்கு அன்கட் வருஷன். ஆனா எனக்கு வந்து லைக் அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்தபோது நல்லா தான் இருந்துச்சு. அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாங்களா யூடியூப்ல, டெட் சீன் ஒண்ணுன்னா அதுல அந்த சேர சோழ பாண்டியன் எல்லாம் தேவையே இல்லை. எதுக்கு இந்த 10 நிமிஷம் அப்படியே தூக்கி போட்டு நல்லதுன்னு தோணுது. இதே இந்த கற்பனை வருஷனே தியேட்டர்ல கொடுத்திருந்தா இன்னும் ஒரு நல்ல ஒரு ரிசப்ஷனே கிடைச்சிருக்கும் படத்துக்கு. என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் கொஞ்சம் டீடைல்டா பேசிக்கிறேன். நான் படம் வந்து ஃபர்ஸ்ட் டேவே போயிட்டேன். சோ நான் வந்து அன்கட் தான் பார்த்தேன். ஃபுல் 3 hours கிட்டத்தட்ட இந்த கண்டென்ட் ஃபுல்லா நான் பார்த்தேன். ஒரு இது ரொம்ப ஒரு படத்துல வந்து ஹை மொமெண்டோ எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நரேட்டிவ் பேஸ் பண்ணி வெறும் 2 கேரக்டரோட டயலாக் பேசிட்டே போற இதுதான், ரைட்டா? அந்த மாதிரி ஒரு படத்துல ஜல்லிக்கட்டு சீக்வன்ஸ் வரைக்குமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆத்துக்கிட்ட போய் உட்காந்துட்டு சேர சோழ பாண்டியரை பத்தி பேசினது, ஒரு இந்த ஸ்டெர்லைட் இஷ்யூ, இதெல்லாம் பேசப்பட வேண்டிய விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. பட் அந்த கதைக்கு அந்த நேரத்துல அந்த கண்டென்ட் எனக்கு சூட் ஆகல. பட் படம் லைட்டா அது என்ன சொல்றது பிளாக்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த சீக்வன்ஸ்னால படத்துல எந்த இம்பாக்டுமே கிடையாது. அது அப்படியே வந்துட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ எனக்கு வந்துட்டு தியேட்டர் வெர்ஷன் எனக்கு ஓகே ஒர்க் ஆனிச்சு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் கட் பண்ணி ஓடிடில அந்த வெர்ஷன் எனக்கு இன்னும் பிடிச்சிச்சு. என்னோட டாப் ஃபர்ஸ்ட் பிலிம் 2024லனா இந்த படம் தான், மெய்யழகன் தான். நீ சொல்றா ஒரு சூப்பரான படம். எனக்கு லைக் ஹோல்சமா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு ஒரு ஹோல்சமா படம் பார்த்தேன். வாழ்க்கை மோசமா போயிட்டு இருந்துச்சு. அப்ப இந்த மாதிரி நல்ல படம் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. ஐயா அடுத்து தேவரா. ஆக்சுவலி இந்த வருஷம் நான் தெலுங்கு படமே கம்மியா தான் பார்த்தேன். அதுல தேவரா ஓரளவுக்கு லைக் டீசன்ட் டு போ ஆவரேஜ். டீசன்ட் டு இந்த தெலுங்கு பாஷை பேசுறியா? தேவரா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து கொஞ்சம் பேசியன்ஸ்லாம் கொஞ்சம் பிஜிஎம்ல கொஞ்சம் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிருந்தான். அது மட்டும் பிளஸ்ஸா தெரிஞ்சது. ஷார்க்க புடிச்சு ஷாட் போட்டுக்கிட்டே வர அந்த சீன் தான். இல்லங்க அது பிஜிஎம்மா வச்சு பார்க்கும்போது ஓகே. கொஞ்சம் பிஜிஎம்மோட கேட்கும்போது இந்த சீன் கொஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு. சொல்றது நல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதாவது நான் தெலுங்கு படத்துக்கு போனாலே மூளையை கழட்டி வச்சிருங்க அப்படிம்பானுங்க. நான் அதெல்லாம் வந்து பிராக்டிஸா மாத்திட்டேன். அங்க லாஜிக்கே பார்க்க மாட்டேன்னு வைங்க, எக்கேடோ போடா கதை உருப்படியா இருந்தா சரிறான்னு உட்கார்ந்தேன். எனக்கு அப்படி பார்த்தே எனக்கு தேவரா ஒர்க்கால போட்டு பாடாப்படுத்தி இழுத்தானுங்க.
ம், செகண்ட் ஹாஃப்ல தான் ஜான்வி கபூர் என்ட்ரி வேற. ம், 150 ரூபாயில அதுலயே பாதி காசு வேஸ்டா போச்சு. ம். அடுத்த ஹாஃப்லயே ஜான்வி கபூர் வந்து பேசாம இருந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கு படம். பேச ஆரம்பிச்சாங்கன்னா வாந்தி வர மாதிரி பேசுறாங்க. ம். ஆமா. போட்டு அது தாக்கு 18 தூக்கி போட்டு சொலட்டி எடுத்து இதோ பேசிட்டு இருந்தாங்க. பொங்கலும் பொறுக்க வைக்க. சரி அப்படியே அக்டோபருக்கு போவோமா? வாங்க வாங்க வாங்க. அக்டோபர்ல என்ன வந்து ஃபர்ஸ்ட்? வேட்டையா. வேட்டையன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்ல படம் தான். நல்ல படம் 3.5 கொடுக்கு. ஆனா லைக் என்ன சொல்றது, இந்த படத்தை வந்து படம் வரதுக்கு முன்னாடியே சோசியல் மீடியால அடிச்சு காலி பண்ணனாலே இது வந்து படம் நல்லா இருந்தும் பெருசா ஏதாவது ஒரு சின்ன அது வந்து அணில்களுக்கும் கழுகுகளுக்கும் நடந்த சிவில் வார். அதுதான். இல்ல இன்னும் கொஞ்சம் நல்லாவே போயிருக்கலாம் கேட்ட வேட்டையன் வந்து. கல்கி விட்டோம்டா. கல்கி சரி அப்ப படம் வருங்க. இந்த வேட்டையன் பத்தி வேட்டையன் பேசுறேன். பேசுறது கல்கி வரும். அப்படியே இங்க இருந்து ஒரு லீடு விட்டுருங்க கல்கிக்கு. அதான் சரி வேட்டையன் பத்தி சொல்லி முடிங்க, அடுத்து கல்கி போலாம். வேட்டையன் வந்துட்டு எனக்கு ஒர்க் ஆனிச்சு, ஓகே தான். என்ன இந்த கொஞ்சம் மாஸ் மசாலா பண்றேன் பாருங்க ப்ரோன்ட்டு என்ட்ரி சீன்ல எல்லாம் எனக்கு ஒரு மாதிரி கலக்க விட்டாரு. இந்த சிகரெட்டுக்குள்ள கேமரா விட்டு ரஜினி ஊ ஊ அப்படிங்கும் போது எனக்கு ரைட்டு வச்சு செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. பட் பரவாயில்ல, ஓகே தான். என்ன ராணாவை போட்டு அடிக்கிறாரு ப்ரோ ரஜினி அப்படின்லாம் வச்சிருக்க வேணாம். எனக்கு அது கூட பிரச்சனை இல்லைங்க. சரி ஏதாவது ஒண்ணு ரஜினிக்கு மாசம் ஏத்தணும் ஏதாவது பண்ணிட்டீங்க விட்டுருங்க, அது பிரச்சனை. எனக்கு இந்த போஸ்ட் கிளைமேக்ஸ் முன்னாடி அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் இருக்கு பாருங்க, அதான் பெரிய பிரச்சனை. இதெல்லாம் பிரச்சனையா? துஷார ரேப் சீன் ஒரு 1000 வாட்டி ரீப்ளே பண்ணுவோம். பர்சனலா துஷாரா விஜயன் பிடிக்குங்க. பாவம் போட்டுக்கிட்டு அது அவர் நினைச்சு பாக்குறது ஒரு கட்டத்துக்கு மேல இவர் ஃபீல் பண்றது நினைச்சு பாக்குறாரு, வேற எதுக்காக நினைச்சு பாக்குறாருங்கிற மாதிரி போன வச்சிருச்சுங்க. சீனை திருப்பி 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 பிளே பண்ணி அது ஒவ்வொரு வாட்டி ஒரு ஒரு ஆங்கிள் ஒரு ஒரு கலர் டோன் வேற. அதெல்லாம் என்ட்ரிய மொத்தம் திருப்பி திருப்பி காட்டணுங்க பத்தி அது மாதிரி பண்றானுங்க. இல்ல ஆனா இந்த படத்துல பேசுற விஷயம் எல்லாமே கரெக்ட் தாங்க. பேசுற விஷயம் எல்லாம் கரெக்ட் தான். இன்னும் கொஞ்சம் கட் ஷார்ட்டா இருந்திருக்கும். ஓகே தான், பாக்கலாம். கோட்டு பாத்துட்டு நீங்க வந்து கோட்டு பாத்துட்டு இது பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு நல்லா தான் தெரியும். கோட்டை பாத்துட்டு எது பார்த்தாலும் நல்லா தான் இருக்கும். சரிவா, கோட்டை பாத்துட்டு இந்தியன் டூ ரெண்டுமே புண்டையாட்டம் தான் இருக்கும். சரி அப்புறம் வேலை இருந்துச்சு உங்களுக்கு அது கல்கி சொல்லுங்க. கல்கி எனக்கு உண்மையா சொல்ல போனா அந்த ஹீரோ கேரக்டர் தான் இந்த படத்துல எனக்கு எல்லாமே பிடிச்சிச்சு. நடுவுல ஒருத்தன் வந்துட்டு அப்பப்போ புஜ்ஜே ஃபைட் எதுக்கு புஜ்ஜே அப்படிங்கிற மாதிரி எனக்கு டே ஏன்டா இவனை காட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. மிச்சப்படி எனக்கு எல்லாமே ஒர்க் ஆனிச்சு. ஆனா அந்த கேரக்டருமே கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சு ஓகே தான். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா கதையை நோக்கியே போகாதுங்க. அந்த சும்மா அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள சுத்திட்டு இருப்பானுங்க, ஈசா பட்டனியை போட்டு என்னமோ பண்ணிட்டு இருப்பான். அதெல்லாம் எனக்கு சுத்தமா ஒரு இதுல பண்ண கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒருத்தர் வந்து பண்ணிருப்பான் பின்னாடி பேசுவோம். வரும் செகண்ட் ஹாஃப் அண்ட் கிளைமேக்ஸ் ஓகே படம் பார்க்கலாம். வேற இந்த நண்பு கெட்டப்புக்கு மாறுவாரு. எனக்கு வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுத்தமா ஒர்க் ஆகல கல்கி. என்னடா இந்த படம் வந்து எப்படி 1000 கோடிகள் பண்ணுச்சு, உங்களுக்கு என்ன பிடிச்சது எனக்கு ஒன்றும் புரியல. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் விஷுவலாவும் மேக்கிங்காவும் நல்லா பண்ணிட்டாங்க படத்தை. ஏன்னா ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் குவாலிட்டியா இருந்துச்சு. அமிதாப் பச்சன் நல்ல ஸ்டோரி, அமிதாப் பச்சன் நல்ல கேரக்டர். அதான் கிளைமேக்ஸ் செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் போஸ்ட் கிரெடிட் சீன் இதுதான் படத்தை தூக்கி நிறுத்துனுச்சு. ஆமா சரி வாங்க வேற நந்து கெட்டப்ல வராரு பாப்பாண்டா. சரி வாங்க இப்போ அப்படியே அக்டோபர் வாங்க. வேட்டையனுக்கு அப்புறம் வந்துச்சு பிளாக். நீங்க தான் பாத்தீங்க, நீங்க தான் பேசுங்க. சரி நான் பிளாக்க பத்தி ஒரு 2 நிமிடம் நான் திட்டிக்கிறேன். நிறைய பேருக்கு படம் பிடிச்சிச்சு, எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல. ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் 5 ஸ்டார் போட்டுட்டு அண்டர் ரேட்டட் பிலிம் ஆஃப் தி இயர் எல்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. சரியா, எனக்கு பர்சனலா அந்த படம் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது ஸ்பூன் ஃபீடு. நாங்க வந்து இப்ப ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டோம், ஆனா வந்து கதை என்னன்னு நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்பூன் ஃபீடிங்கும் பண்ணல. ஒரு கட்டத்துல ரொம்ப ஸ்பூன் ஃபீடிங் பண்ணானுங்க, ஒரு கட்டத்துல கதையிலே எதுவுமே இல்ல, ஒரு மாதிரி சுத்திக்கிட்டே இருந்துச்சு. அந்த படத்தோட மோட்டிவ் என்ன எனக்கு எதுவுமே எனக்கு அதுல பெருசா ஒர்க் ஆகல. சோ எனக்கு படம் பிடிக்கல. பிளாக் அப்புறம் வந்து நாங்க 2 பேரும் பிளாக் பார்க்கலாம். சார் நான் பார்த்தேன். ராக்கெட் டிரைவர் ராக்கெட் டிரைவர் 2 பேரும் நான் பார்த்தேன். சார் வந்து என்னன்னா ஒரு கருத்து சொற்கள் தான் என்ன கேட்டீங்கன்னா, விமல் பேச விடுறா, நீ பேசும்போது அமைதியா இருந்தாங்க.
சரி இப்ப பேசுப்பா. இப்ப சார் பொறுத்தவரை என்னன்னா விமல் ஆக்டிங் கொஞ்சம் இந்த ரொமான்டிக் ட்ராக் வந்து கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஆனா போஸ் வெங்கட்டுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் பிளேவா ஒரு படத்தை எப்படி எடுக்கணும்னு தெரியல இன்னி வரையும். சரிங்களா, அவர் பேச வேண்டிய விஷயம் கரெக்ட் தான், ஆனா அது எப்படி ஸ்கிரீன்ல காட்டணும்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப மோசமா தான் காமிச்சிருந்தாரு. ஏன்னா லைக் ஊருக்காரங்க எது சொன்னாலும் நம்பிடுவாங்க ரொம்ப இதுன்னு சொல்லிட்டு அப்பாவே காட்டணும். அது வந்து எங்கேயுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணல இந்த ஊரை பத்தி. கருத்து படத்தை ஸ்கிரீன் பிளே மட்டும் கரெக்டா பண்ணாம விட்டுட்டோம்னு வைங்களேன், வீடியோ மாதிரி ஆயிடும். அதான் பிரச்சனை. ராக்கெட் டிரைவர் வந்து அவங்க கிட்ட மேக்கிங் கிட்ட சுத்தமா காசு இல்ல, படத்தை வந்து அவங்களுக்கு எப்படி பிரசன்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதனாலே கொஞ்சம் அடி வாங்கின படம். லைக் அதுவும் ஒரு சிம்பிளான ஒரு லைன் தான், அதுவும் பெருசா சொல்ல ஒண்ணுன்னு வைங்களேன். சரி வாங்க அப்படியே நீ தான் சொல்ல விரும்புறியாடா மோகன்? ஏதோ விமலோட பழைய படத்தை எடுத்துட்டு வந்தியா அதை கேட்டேன். சரி அப்படியே வந்தோம்னா தீபாவளி தமாகா. அமரன் பிரதர், லக்கி பாஸ்கர், பிளடி பெக்கர், 4 படமா? அமரன் வாங்க. ஓகே நான் ஆரம்பிக்கிட்டா. துப்பாக்கி கொடுத்தவர்கிட்ட இருந்து துப்பாக்கி வாங்கினவரோட படம் அமரன். நல்லா எனக்கு நல்லா ஒர்க் ஆனிச்சு, படம் நல்லா போச்சு. என்ன வில்லன் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் உருப்படியா எழுதி இருந்திருக்கலாம். சாய் பல்லவி ஆக்டிங் எல்லாம் பக்கா, மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஓரளவு பார்க்கலாம், நல்ல படம் தான். எனக்கு வந்து அமரன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா போயிருச்சு. ஏன்னா சும்மா ஒரு ஆர்மி மேன்னா சண்டை போறது மட்டுமே எவ்வளவு நேரம் பாக்குறது. அவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி, அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. அவன் வந்து அவன் லைஃப்ல எப்படி இம்ப்ரூவ் ஆறான்றதையும் காட்டணும்ல. அதை வந்து கரெக்டா இந்த படத்துல புரிஞ்சு எஸ்டாப்ளிஷ் பண்ண டைரக்டர், அதை நான் பாராட்டுவேன். ரெண்டாவது வந்து பேட்ரியாட்டிக்கல் மூவி. கொஞ்சம் இந்த பேட்ரியாட் கொஞ்சம் மூஞ்சில அடிச்சாலே கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் செட் ஆகாது. அது கொஞ்சம் லைட்டா செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் ஓவராவே அடிச்சிட்டாங்க. ரெண்டாவது வில்லன் நீங்க சொன்ன மாதிரிதான் ரொம்ப மோசமா இருந்தாங்க 2 வில்லன். அவன் ஏன் வில்லன்ங்கிறதே இல்ல, முஸ்லீம் ப்ரோ வில்லன் ப்ரோ வாங்க ப்ரோ கூட்டிட்டு போனோம். அந்த மாதிரி இருந்தா பெரிய வீக் பாயிண்டா பாக்குறேன். செகண்ட் ஹாஃப்ல 1-2 சீன்ஸ் ஒர்க் ஆச்சு, ஆனா மிச்சபடி எனக்கு கொஞ்சம் லேங்கா தான் ஃபீல் ஆச்சு செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரை. நீ சொல்றேன் ஆக்சுவலி அமரன் வந்து எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன், எங்க வீட்டுல எல்லாருக்குமே கொடுத்துருந்துச்சு, எனக்கு மட்டும் தான் கம்மியா கொடுத்தது. ஏன்னா எனக்கு லைக் அது ஆர்மி படம்ன்றத ஒரு லவ் படம் மாதிரி தான் அதிகமா ஃபீல் ஆச்சு. ஆனா என்ன மாதிரி நீ பேச மாட்டேன் எங்கேயும் போயிட்டு ஒரு ஆர்மில இருந்தவங்க கிட்ட போயிட்டு. சரிப்பா சொல்ல முடியாதுப்பா, சொன்னா உனக்கு கேன்சல் போட்டுருவாங்க, பரவாயில்லையா? சரி சொல்லி முடி. ஸோ என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து அது இந்து ரெபெக்கா வர்கீஸோட இந்த ஸ்டோரி மாதிரி தான் இருந்துச்சு. மேஜர் முகுந்தோட பயோபிக் மாதிரி இல்லை. அதுதான் எனக்கு பெரிய ஃபிளாவா இருந்துச்சு. அப்புறம் சாய் பல்லவி நிறைய இடத்துல ஓவர் டூ பண்ணிட்டாங்க. எனக்கு அந்த பாத்ரூம்ல பேசுறதா எனக்கு இரிட்டேட் ஆகும், டென்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு சாய் பல்லவி செகண்ட் ஹாஃப்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மார்ஜிக் இல்ல முகுந்தே கொஞ்ச நேரம் சும்மா இருறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. கொஞ்சம் அந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஓவர் டூ பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓகே தானா பழகலாம், ஓரளவு நல்ல படம் தான். சிவகார்த்திகேயன் கெரியர்ல இது வந்து கொஞ்சம் உருப்படியான படங்க. நீங்க அவ்வளவு அதுல உண்மை சிவகார்த்திகேயன் சீரியஸ் ரோல் பண்ணி அது ஒரு ஆர்மி மேனா கன்வின்ஸ் பண்ணிட்டாரு எல்லாரையும். இல்ல எனக்கு வந்து சிவகார்த்திகேயன் 1000 தான், அமரன் தான் எனக்கு மாவீரன் கூட தான். மாவீரன் தான் எனக்கு மாவீரன் பிடிக்கும். நல்ல ஒரு ஆர்மி கேரக்டர் புல் ஆஃப் பண்றது வந்து அவ்வளவு அசால்ட் இல்ல, சிரிச்சிருவானுங்க. இல்ல கரெக்டா புல் ஆஃப் பண்ற தைரியம் இருந்தா என்ன மாதிரி பேசுங்க. போயிட்டு ஒரு ஆர்மில இறந்தவங்களோட வைஃப் கிட்ட போயிட்டு படம் அந்த அளவுக்கு ஒண்ணு இல்லையா, இந்த படத்துக்கு எவ்வளவு அழுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்க முடியுமா உங்களால? அது வந்து நீ இப்படி சொல்லக்கூடாது, நீ அவங்கள்ட்ட எப்படி சொன்னியோ அப்படி சொல்லணும். வீடியோ அப்லோட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 பேர் வீட்லயும் வந்துட்டு ஆர்மி கார்ட்ஸ் வந்து கட்டோட சரி. பிளட்டி பெக்கர் நான் நினைச்சா இவங்க சொன்ன அளவுக்கு மோசமா இல்ல, பட் ஏதோ ஒரு சரி நீங்க சொல்லுங்க. இந்த டாப் 10 சுரேஷ் பாணில சொல்லிடுறேன், பிளட்டி பெக்கர் பிளட்டி ஃபக்கர் போட்டு ஒத்து எடுத்துட்டோம். இல்ல எனக்கு பிளட்டி பெக்கர்ல பெரிய பிரச்சனை என்னன்னா, நீ வந்து பிச்சைக்காரனா இருக்கிற அந்த ஜானர் ஒண்ணு எக்ஸ்ப்ளோர் பண்ணு, இல்ல அந்த வீட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிறீங்கன்னு தப்பிச்சு வரன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணு, இல்ல பேய் படமா பேய் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கு அதை கிளீனா எக்ஸ்ப்ளோர் பண்ணு, இல்ல அவங்க சொத்துக்கு அடிச்சுக்கிறாங்களா ஏன் அடிச்சுக்கிறாங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணு. இவனை வந்து எல்லாத்தையும் போட்டு ஒரு மயிலாட்டம் பண்ணி வச்சுட்டான். அதுக்கு ஸ்டார் ஒரு அடினா இவன் ஒரு மாதிரி டிஃபரெண்டா அடிக்கிறான். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, டூ மச் ஆஃப் எவ்ரிதிங் பட் எக்ஸ்ப்ளோர் நத்திங்.
அதான் எல்லா கண்டென்ட்டும் இருக்கு. மாடர்ன் விக்ரமா வந்துகிட்டு இருக்காரு நம்ம கவின். அதாவது கவின் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. எனக்கு என்ன ஒர்க் ஆகலன்னா, இந்த சுத்தி இருக்கிற சைடு கேரக்டர்லாம், அதாவது நான் ஒரு மாதிரி ரொம்ப நம் கேரக்டர்ஸா இருக்கலாம். இந்த நெல்சன் மாதிரி கேரக்டர்பாங்கல்ல, நெல்சன் பட கேரக்டர் அது மாதிரி இருக்கலாம், தப்பு இல்ல. எல்லா கேரக்டருமே அப்படிதான் இருக்கு. அப்படியே மோனோட்டோனிக்கா பேசிக்கிட்டு, ஒரு மாதிரி சைக்காட்டிக்கா இருந்துகிட்டு, அப்படியே நம்ம அவனை கொல்லைனா அவன் நம்மள கொண்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரி இதுல பேசுறதெல்லாம் வந்து எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல வந்து காண்ட் ஆயிடுச்சு ஒர்க்கால. சரி, அடுத்த அப்படியே நான் பிரதருக்கு வரேன். பிரதர் யாரோ பாத்தீங்கன்னா இல்லப்பா நான் பாக்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது இல்ல என் பாடியில. இல்ல நான் பார்த்தேன் இங்க பிரதர், நான் மட்டும் தான் பார்த்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து நிஜமாலே நல்லா பண்ணியிருந்தாருங்க. தேமொழி வந்து பார்க்கும்போது அவருக்காக சரி நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எடுத்ததுதான். ஸோ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பியா இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் சுத்தமா படுத்துருச்சு. காமெடி உண்மையை சொல்ல போனா பிளடி பையரோட பிரதர் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பிரியங்கா மோகன் பத்தி 2 வார்த்தை. ஐயா எதுவும் பாயிண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு தான் தெரியும். திருப்பி நான் அதுக்குதான் கேக்குறேன், இவர் அவாய்ட் பண்றாரு. எதுக்கு நீங்க வந்து தேவை வாயில திணிச்சிங்களா? அதேதான் உங்களுக்கு அன்னெசரி क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுவாரு போல. சரி இருங்க, நல்ல கடைசியா ஒரு நல்ல படத்தை பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் மொத்தமா வாயில திணிக்க ஒருத்தன் வரானா, லக்கி பாஸ்கர். லக்கி பாஸ்கர் நான் எல்லார்ட்டையுமே பெட்டு கேட்டேன், லக்கி பாஸ்கர் நல்லா இருக்கும்னு. யாருமே நம்பல. தியேட்டர்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்பினாங்க. இதே மாதிரி நானும் ஒரு பெட்டு கட்டினேன் வரேன். இந்த 3 படத்துல ஒரு டெம்ப்ளேட் வரும். பிசிக்ஸ்ல 86 பிசிக்ஸ்ல மட்டும் நல்ல மார்க் எடுக்கிறேன், டியூஷன் போறேன் சார் அப்படிங்கிற மாதிரி வெங்கட் வேலு பார்த்து நான் கேட்கிறேன். லக்கி பாஸ்கர் நல்லா எடுக்கிறேன், சார மொக்கையா எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. சார் இல்ல வாத்தி சார் அது வந்து தெலுங்குல சார் தானே ரிலீஸ் ஆச்சு. தெலுங்கு சாருங்க, நம்ம ஊரை கொடுத்துருங்க வாத்தி. நம்ம ஊர்ல வாத்தி போட்டுக்கிட்டு, அதாவது வாத்தியில இந்த சிம்பிளான கான்செப்ட் லக்கி பாஸ்கரோட. அதான் எனக்கு இன்னும் சார மாட்டேங்குது. அதாவது வெயில்ல வாத்தியார் நடந்து போறாரு ப்ரோ, வாங்க ப்ரோ பம்பு செட்டை உடச்சிருவோம்னு எழுதுறதும், லக்கி பாஸ்கர்ல பேங்க் சிஸ்டம்குள்ள பூந்து ஒருத்தன் வரான். எப்படி ஹர்ஷத் மேத்தாவெல்லாம் ஏமாத்திட்டு பணத்தை அடிச்சுட்டு போறான். அந்த அளவுக்கு இன்டெலிஜென்டா எழுதுறதும் ஒரே ஆளுங்கிறப்ப எனக்கு வந்துட்டு ஏன் 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 இல்ல தூக்கி போட்டு ராயா அப்படி எழுதுனா நமக்கு தெரியும். இல்ல தனுஷோட இன்புட் வந்து காஸ்ட்லே பண்றதா, பாரதியார நான் வேஷம் போட்டு எல்லாரும் அடிக்கிறேன், கேக்கு நல்லா இருக்குடா என்னடா இன்புட். நல்ல படம், பைனான்சியல் டிராமால மேக்கிங்காவும் சரி எல்லாமே எனக்கு வந்து இவங்க நல்லாதான் இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்றது, இவங்க கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை மஞ்சள் பாய்ஸ் மாதிரி கொஞ்சம் ஆகும்னு சொல்லிட்டு பண்ணாம இருந்தா எனக்கு நல்லா இருந்துச்சு ஸ்டில். பட் ஆனா இன்னும் எனக்கு எக்ஸ்ட்ராடினரியா தெரியல. மொக்க படத்துக்குலாம் தேடி போய் தேட்டர் போறேன், நல்ல படத்துக்கு இல்ல. நான் ரிவ்யூ எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடியே படத்துல போய் உட்காந்துருவேன். நான் இதெல்லாம் என்னங்கிறீங்க, அமரன் ஒரு நாள் பார்த்தேன், காலையில பிளடி பக்கர், சாயந்தரம் லக்கி பாஸ்கர் பார்த்தேன். இல்ல நான் வந்து என்ன சொல்றது, அமரன் FTF டிக்கெட் இங்க 9 மணிக்கு எடுத்துட்டேங்க. லக்கி பாஸ்கர் வந்து நைட் ஷோ ஈவினிங் ஷோ மாதிரி தான் கொடுத்துருந்தான், கொஞ்சம் வெயிட் பண்ணேன். அடுத்த வாரம் வந்து ஆஃப்டர்நூன் ஷோ மாத்தினான். சரி மத்தியானம் போய் பார்த்துட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு மாத்தினோடனே போய் போனேன். லக்கி பாஸ்கர் எனக்கு சூப்பரா இருக்கானுச்சு. நான் வீட்டுக்குலாம் வந்து கூட திருப்பி டவுன்லோட் பண்ணி எடுத்து. இல்ல நல்ல படம் தான். இப்போ கூட போட்டு பார்த்தா பினான்ஸ் எல்லாம் நிறைய விஷயம் நம்ம லேர்ன் பண்ணலாம். நல்ல படம் தான் இல்லைன்னு சொல்லல. லைக் வந்து இவங்க எல்லாரும் இப்ப பண்றாங்க பாருங்க இன்ஸ்டாகிராம்ல. புரியுது, அந்த என்விரான்மெண்ட் உங்களுக்கு செட் ஆகல. எல்லாம் ஓன்னு கத்தி வச்சாலே போய் பாக்குறப்ப ஒரு மாதிரிதான் இருக்கும். அதேதான் பிரச்சனை நமக்கு. இது வரைக்கும் வந்து ஆடியன்ஸ் ஓன்னு கத்தி ஒர்க் ஆகாத படத்தை பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் டீமே ஓன்னு கத்தி ஊரே சேர்ந்து அடிச்ச படத்தை பத்தி பார்க்கணும். நெருப்பு மாதிரி நெருப்பு மாதிரி உண்மையிலே போறியாடா? சரி வாங்க இவங்க கொடுத்த பில்டப்ல பேசி முடிச்சோம்னா கங்கோ வரதுக்கு கரெக்டா இருக்கும். இல்லங்க இப்ப இவன் எப்படி பெட்டு கட்டினா வந்து லக்கி பாஸ்கர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பெட்டு கட்டினேன், நான் குரூப்ல இந்தியன் 2 கங்குவா எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறீங்களா இல்லையான்னு பாருங்க. அப்படி அடிக்கிறேன்னா நான் அந்த குரூப் விட்டு லெஃப்ட் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு கட்டினேங்க. திருவிழா ஜாலியா இருந்திருப்பான். இல்ல அப்படி சொன்னேன் சரிங்களா ப்ரோ. ஒரு படம் வரதுக்கு முன்னாடி இப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ, ஒருத்தர் மேல ஹேட்டட் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி இருக்கு, இப்படிலாம் பேசக்கூடாது ப்ரோ அப்படின்னாங்க. ஏங்க அப்ப இவங்க பேசுறது உங்களுக்கு எல்லாம் கரெக்டா இருக்காங்க,
படம் நெருப்பு மாதிரி 2000 crore எக்ஸ்பெக்ட் பண்றேன் என்னங்க அப்படின்னு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு பதில் இல்ல. சரி விடுங்க ப்ரோ, நாளைக்கு படம் வரும், படம் வரப்ப தெரிஞ்சிடும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கண்டிப்பா ஓடாது ப்ரோ, நான் எழுதி தரேன் பாருங்க அப்படின்னு சொன்னேன். நான் தூங்கி இருந்தவொடனே காலைல பாக்குற முதல் மெசேஜ், ப்ரோ கங்குவா புண்டையாட்டே இருக்கு ப்ரோ அப்படின்றாங்க. சரிவாரத்துல ஜெயில அப்படியே சிகரெட்டை பிடிச்சிட்டு சிரிப்பாரு தெரியுமா, அது மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு ரிசல்ட்ட பார்த்துட்டு. இல்ல இன்னொரு ஒரு நண்பர் தான், கங்குவா நல்லா இருக்கும் ப்ரோ, அண்ணாத்த தான் மோசமா பண்ணிட்டாரு, கங்குவா நல்லா இருக்குன்னு ஒரு நண்பர் என்கிட்ட படம் வரதுக்கு முன்னாடி. நல்லா இருக்காது ஏன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். அப்புறம் படம் பார்த்துட்டு அவர் நல்லா இல்லைன்னாரு. யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும், ஃபர்தரா போகும்போது. சரி அதான் நீங்க சொல்லுங்க. நான் என் கருத்து வந்துடுறேன். கான்ட்ரவர்சியல் ஒன். எனக்கு கங்குவா படம் வந்து ஆவரேஜ், அதாவது அடிமட்டம் மொக்கன்லாம் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாம போயிட்டு இருந்துச்சு. சரியா, மெயினா அந்த படம் இரிட்டேட் ஆனதுக்கு விஷயம் சவுண்டு. என் வாழ்க்கையில கொப்புரானே, நான் என்னென்னவோ படம்லாம் ஃபுல் சவுண்ட் வச்சு ஹெட்போன்ல எல்லாம் படம் பார்த்திருக்கேங்க வீட்டுல. ரொம்ப சவுண்டான படம்லாம், இந்த வார் படம்லாம் இருக்கும், பழைய காலத்து வார் படத்துல சுட்டுக்கிட்டே இருப்பானுங்க சும்மா, அதெல்லாம் ஹெட்போன் போட்டு பாத்துருக்கேன். அப்ப கூட ஒரு நாளைக்கு 2-3 படம் பாத்துருக்கேன், அப்படி கூட தலைவலிச்சது இல்ல. கங்குவா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது, நான் தியேட்டர்ல முறையா காஃபி வாங்கி குடிச்சேங்க. சரி தலைவலி போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி கத்துக்கும் அந்த பாட்டுக்கும் அதுக்கும். இது வேற, அது பேர் அந்த தோல் எடுத்து வா, வால் எடுத்து வா, அக்னியை எடுத்து கால்ல கட்டிக்கிட்டு சலங்கைய கட்டிக்கிட்டு ஆடுவாரு பாருங்க. அதெல்லாம் எனக்கு விஷுவலாவும் சரி பாட்டாவும் சரி காதை புடிச்சு நங்க 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 அடிச்சு. இதெல்லாம் அது வந்து ஏன்னா வந்து கண்ணாடி போடுறாரு, நான் கண்ணாடி போட்டிருக்கேன், அதுக்கு மேல 3D கண்ணாடி இருக்கு. ஸ்கிரீன் ஆல்ரெடி எனக்கு பாதிதான் தெரியுது கருப்பு கண்ணாடினால. சரியா, அப்படி இருந்தும் கண்ணை மூடிக்கிட்டே அந்த சீனை நான் பார்த்தேன். அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே, சீன் வடிவம், அதுல இருந்த கேரக்டர்ஸ். கேஎஸ் ரவிக்குமார் எல்லாம் திட்ட வச்சுட்டானுங்க என்னைய. நான் லிங்கா படம் பார்த்துட்டு கூட கேஎஸ் ரவிக்குமார் திட்டினது இல்ல. என்ன கேஸ் இப்பெல்லாம் சொல்றீங்க, ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்றாங்க, உங்களுக்கு படம் பார்க்கறது ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ். அஜித் குமார் தானே அஜர்பைஜான்ல இருந்து ரிவ்யூ போட்டிருப்பாரு, படம் நல்லா இருந்துச்சு, நீங்க கவலைப்படாதீங்க படம். இல்லங்க அப்படி என்ன சிவா என்ன நிஜமா வரட்ட நான் அஸ்டண்டா சேரணும்னு ஆசைப்படுறேன். என்ன தெரியுமா, அப்படி என்னதான் அவர் பேசுறாரு ப்ரொடியூசர்ஸ் கிட்டயும் ஆக்டர்ஸ் கிட்டயும், அப்படி என்ன கனெக்ஷன் வச்சிருக்காரு, இத்தனை படம் கிடைக்குது. ஒருத்தர் அண்ணாத்த கொடுத்ததுக்கு அப்புறம் மேக்னம் ஓப்பஸ் பண்ண சான்ஸ் கிடைக்குதுன்னா என்னடா எனக்கு இருக்குங்க. நீ சொல்ற அவன எம்எஸ் நீ மட்டும் தான் சொல்லல. நான் வந்து உண்மையோட தியேட்டருக்கு பஞ்சு எடுத்துட்டு போயிட்டேன். எனக்கு தெரியும், எனக்கு இவங்கெல்லாம் சொன்னதை வச்சுட்டு நான் பஞ்சு எடுத்துட்டு போயிட்டு தான் உட்காந்து தியேட்டருக்கு. நான் வந்து எனக்கும் கேஷ் சொன்ன மாதிரி ஆவரேஜ் தான் இருந்துச்சு படம். இங்க ஒருத்தன் அடிக்கிற அளவுக்கு தான் அடிக்கிறேன். எனக்கு வந்து இவங்க பண்ண ப்ரொமோஷன் நல்லா பெரிய. அதேதான் உண்மையா சொல்ல போனா அந்த ப்ரொமோஷன் எல்லாம் தள்ளி வச்சுட்டு படத்தை பார்த்தேன். சரியா, ஆனா நானே சொல்றேன், படம் பாக்குறப்ப எனக்கு இந்த 2000 கோடி நெருப்பு மாதிரி இருக்கும் இதெல்லாம் எனக்கு நிறைய வந்துச்சுன்னா நானும் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா, நெருப்பு எடுத்து நானும் ஸ்கிரீன்ல எரிஞ்சிருப்பேன். சத்தியமா சொல்றேன், அதெல்லாம் நான் விலைக்கு வச்சு படம் பார்த்ததுனால என்ன எனக்கு ஆவரேஜா தெரிஞ்சு. பேச்சுக்கு வாங்கினாடி ஒருத்துதான். இல்லங்க இங்க பண்ணா பரவாயில்லங்க, போயிட்டு தெலுங்கு சொல்ல வர பண்ணான்னு சூர்யா தெலுங்கு சொல்ல பாலகிருஷ்ணாவா ஒருத்த போய் உட்காந்துட்டு நெருப்பு சாஸ்திரி உண்டாரோன்னு ஏதோ தெலுங்குல பேசினாருங்க. நெருப்புக்கு வார்த்தை மட்டும் நான் கவனிச்சேன். நீ அங்கேயே போய் புளுத்திட்டு வந்திருக்கீங்க, கட்டி வாங்கலான்னு பாருங்க. எனக்கு பர்சனலா எனக்கு சூர்யா ரொம்ப பிடிச்ச ஆக்டருங்க. பாவங்க நல்ல பெர்ஃபார்மருங்க, அவரு கூட்டணும் போய் வச்சு அடிச்சு அனுப்புனானுங்க. வேற ஏதாவது நவம்பர்ல படம் இல்லையா? நவம்பர்ல அடுத்து வந்துட்டு நிறங்கள் 3 போல நானும் பாக்கல. சொர்க்கவாசல் பாத்தீங்களா? 2 அத நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, பாக்கணும் மட்டும். அப்ப நான் பேசிடுவா சட்டுன்னு அதை 2 பேசிருங்க. இவரும் பாத்துறான்ல. பேசுறேன் நீ பேசுறேன். நிறங்கள் 3 எனக்கு பர்சனலா ஒர்க் ஆச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட 10th பெஸ்ட் படம் நினைக்கிறேன் தெரிஞ்சு நிறங்கள் 3. எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா ஒர்க் ஆச்சு. எனக்கு வந்து இந்த அவன் பேர் என்ன, ரஹ்மான் தான்டா அவன் பேரு, ரஹ்மானோட ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு லைக் சுமாரா இருந்துச்சு. மற்றபடி எல்லா ஸ்டோரியும் நல்லா தான் இருந்துச்சு எனக்கு.
நீங்க சொல்லுங்க கேசு. அடுத்து இன்டெப்தா பார்த்தா அந்த படத்துல நிறைய ஃபிளாஷ் இருக்கு. பட் மேலோட்டமா பார்த்தா லைக் சினிமா தெரியாத ரேண்டமா இருக்கிறவங்க பார்த்தா அந்த படம் நல்லா இருக்கு, பிடிக்கும். நீங்க சொல்லுங்க கேசு. இப்ப எனக்கு நிறங்கள் 3 என்ன மாதிரி ஒர்க் ஆகலன்னா, ஐ மீன் 3 கதைலாம் இருந்துச்சு, அதனால நான் ஒத்துக்கிறேன். எனக்கு இந்த ஹைப்பர் லிங்க் பிளாட்னு சொல்லி படத்தை ப்ரமோட் பண்ணானுங்க. படம் அதேதான், அதான் படத்தோட கோர் கான்செப்டே. 3 கதை எப்படி என்டாங்கிள் ஆகுதுங்கிறது தான் படமே. எனக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா அந்த 3 கதையும் ஒவ்வொன்னா இம்பாக்ட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த 3 கதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுலயே போயிடும், ரைட்டா? இன்டர்வல் பாயிண்ட்ல தான் 3 கதையை ஒண்ணு சேரும், ஓகே. செகண்ட் ஹாஃப்ல இருந்து அடிச்சு நகர்த்த போறான்னு நினைக்கிறப்ப திருப்பி 3 கதையும் தனித்தனியா செப்பரேட் லைன்ல போக ஆரம்பிச்சிடும். எடிட்டிங் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, 3 தனி கதை எடுத்துட்டு எடிட்டிங் டேபிள்ல போட்டு ஒவ்வொன்றையும் மிக்ஸ் மேட்ச் பண்ண அப்படி இருக்கும். அது மாதிரி போச்சு நேரங்கள் 3. பட் கார்த்திக் நேரனோட மாறன், மாஃபியா போன்ற படங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறங்கள் 3 பார்த்தா ஓகே, நல்ல படம் தான், ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்ன இருந்துச்சு? அப்புறம் நிறங்கள் 3 முடிச்சுட்டு நவம்பர்ல சொர்க்கவாசல். பேசுங்க. நீ பாத்தியா எம்எஸ்? பார்த்தேன். நீ சொல்றியா? நான் சொல்றேன். சொர்க்கவாசல் வந்து இந்த படத்துக்கு நடராஜ் தேவையில்ல, நாட்டின்றவன் தேவையில்லாத கேரக்டர் ஒண்ணு. ஸ்பாயிலர் ஃப்ரீயா சொல்லுங்க, நான் அடுத்த படம் பார்க்கணும். இல்ல ஸ்பாயிலர் சொல்றேன். அப்புறம் வந்து ஆர்ஜே பாலாஜி ஓரளவுக்கு நல்ல சீரியஸ் ரோல் தான். பட் அவனுக்கு ஆக்ஷன் சீன் சத்தியமா செட் ஆகல. லைக் அவன் டைலாக் டெலிவரி ஓரளவுக்கு சுமாரா தான் இருக்கு. லைக் அவன் அந்த கத்தி பேசும்போது அவனுக்கு செட் ஆகல. மற்றபடி படம் ஒரு நல்ல படம் தான். லைக் ஜெயில நடக்கிறது நல்லா எக்ஸ்பிளைன் பண்றப்பான். லைக் ஏன்னா வெற்றிமாறனுக்கு அப்புறம் நல்லா ஜெயில எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சு இவன் தான். பாலா பண்றப்பான் இந்த படத்துல, என்ன பிள்ளைமங்க என்னண்டா, அதுலயும் ஜெயில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றப்பான், இந்த படத்துலயும் ஜெயில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றப்பான். எனக்கு வந்துட்டு நீங்க வட சென்னை பாத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் சொர்க்கவாசல் உங்களுக்கு அப்படியே வட சென்னை வைப் வரும். பட் சொல்ல வந்த கதை இந்த விருமாண்டி டைப் ரொஷமன் எஃபெக்ட், ஒரே கதையை எல்லாரும் வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றது, அந்த மாதிரி கதை நகரம் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஆர்ஜே பாலாஜி பெர்ஃபார்மன்ஸ் பர்சனலா எனக்கு பிடிச்சிச்சு, எனக்கு ஒர்க் ஆனிச்சு. அவன் வந்துட்டு ஆக்ஷன் சீன்ல எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. பட் ஸ்டில் அவன் எமோஷனலா பேசினானா எனக்கு இந்த இடத்துல சிரிப்பு வரல, அது வரைக்கும் நல்லா ஒர்க்கா இருந்துச்சு. கேரக்டர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஓகே. எனக்கு நீங்க ஸ்பாயிலர் வேணாம்னு சொன்னதுனால நான் அவாய்ட் பண்றேன். இன்ட்ரோல் பாயிண்ட்ல ஒரு சம்பவம் நடக்கும், எனக்கு அதுக்கப்புறம் படம் சுத்தமா எடுபடல. ஏன்னா கோர் கதையே வந்துட்டு எப்படி அவன் சர்வே ஆகுறாங்கிறது தான். இன்ட்ரோல் பாயிண்ட்ல அந்த கதையை அப்படியே திருப்பி போட்ட மாதிரி ஆயிடும். சோ அது என்னடா இப்படி சொல்லிட்டு அங்க இருப்பானா இருக்க மாட்டேன்னு டவுட்டா தான் இருந்துச்சு. அதுதான் எனக்கு ஓகே, ஓரளவுக்கு பார்க்கலாம், ஆவரேஜான படம் தான், மொக்கெல்லாம் சொல்ல முடியாது, நல்ல படம் பார்க்கலாம். அடுத்து வந்தோம்னா டிசம்பர் வந்துருச்சுங்கய்யா. ஒரு நல்ல படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைக் கொஞ்சம் லாக்ல லைக் ஸ்லோவா போகும். இந்த கிஷ்கிந்தா காண்டம்டா அதை விட்டாங்க. ஒரு நல்ல படம். செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. பேசில் ஜோசப்க்கு அந்த ஈவில் கேரக்டர் எப்படி கன்னிங்கா இருக்கும், கன்னிங் ஒரு வார்த்தை, நான் அதை நல்லா யூஸ் பண்ணிருப்பான். அப்புறம் நயன்தாரா நசிரியாட்டா வாங்கி குடி. உமன் சென்ட்ரிக் மூவினா இப்படிதான் இருக்கணும். உமன் சென்ட்ரிக் மூவி எடுக்கிறான், உமன் சென்ட்ரிக் மூவினா லைக் இப்படிதான் இருக்கணும். சூப்பரா உமன் சென்ட்ரிக் மூவி நல்லா அந்த கான்செப்டை வந்து நான் யூஸ் பண்ணிருப்பாங்க. நல்ல படம். ஒரு நான் சொல்றேனே, நசிரியா கூட ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணதுக்கு கூட பாப்பா இருக்கான். இந்த படம் பண்ண உங்க கெரியருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கைட் பண்ண ஒரு நாள் இருக்கான். நயன்தாராக்கு யார் இருக்கா? விக்னேஷ் புஷ்பா 2 பண்ணுவோம். புஷ்பா சிக்கேந்தர் சிங் ப்ரோ. இல்ல நம்ம குருவாயூர் அமல்நாடில் விட்டோம்டா. சரி சொல்லலாம். என்னென்ன படம் விட்டுருக்கோம் அப்படியே விட்டோம் சொல்ல. அது குருவாயூர் அமல்நாடையில சரி வருஷங்களுக்கு விசேஷம் சொல்லியாச்சுடா, பேசிட்டோம். ஓகே, ஒண்ணு பண்ணுவோம் இருங்க. இப்போதைக்கு வந்துட்டு சூக்ஷ்ம தர்ஷி நீங்களும் பாக்கல, நானும் பாக்கல, 2 பேரும் பாக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு மலையாளத்துல இந்த படத்துல சொல்ல ஆரம்பிங்க. கோட் லைஃப்ல இருந்து ஓகேவா? கோட் லைஃப் நான் தியேட்டர் போனேன், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சூக்ஷ்ம தர்ஷி பாக்கலன்னு சொல்லிடுவோம். நான் பாக்கலங்க. அபிஷியலா ஓடிடில வரட்டும், அன்அபிஷியலா ரிலீஸ் ஆனாலும் இப்ப எனக்கு பார்க்க தோணல. சோ அபிஷியலா வரட்டும். நானும் பாக்கல. வேற என்னங்க அடுத்து? அப்புறம் இதுதான் கிஷ்கிந்தா காண்டம். கிந்தா காண்டம் நீ பாத்தியாடா எம்எஸ்? என்ன சொன்னே கேட்கலாம்.
மலையாளத்தான் பூல அவ்வளவு டேஸ்டா வடா இருக்கும் உங்களுக்கு. அந்த ஊம்புறீங்க. ஐயம் எல்லாம் ஓரளவுக்கு தான். நான் இந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்க நேரடியா கேக்குறேன், பரப்புண்டே அப்புறமா பண்றீங்க என்னடா அவன் என்ன கேட்டா வந்து நிறைய விஷயம் வந்து அப்படி ஓப்பனா விட்டுட்டான். நிறைய விஷயம் வந்து எக்ஸ்பிளைனே பண்ணல. ஒரு அறகுறையான ப்ராடக்ட் அது நான் சொல்றேன். ஏண்டா அடுத்த தமிழ் சினிமா பைத்தியக்கார கூதியாடா நீங்க. ஏண்டா இவ்வளவு எனக்கு எனக்கு அந்த படம் நான் வந்து அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் சொன்னானுங்க. அவ்வளவுதான் மலையாளத்தான் சேட்டாதான் அவ்வளவுதான். லைக் என்னடா படம் அது, ரொம்ப சுமாரான படம் தான். லைக் எனக்கு 2 மணி நேரம் படம் அவ்வளவு லேக் அடிச்சு நான் பார்த்ததே இல்லை. எனக்கு உடனே ஒரு அட்டென்ஷன் ஸ்பான் இல்லைன்னு, அட்டென்ஷன் ஸ்பான் எனக்கு இருக்கு. 2 மணி நேரம் போறேன், எனக்கு அந்த லேக் இல்லை, தூக்கம் வருது, அப்படியே ஒரு பொங்கல் சாப்பிட்ட ஃபீல் எனக்குலாம். சரி, நானும் கிறிஸ்டின் காண்டம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஸ்லோவா போற படம் ப்ரோ, நீங்க அதனால உங்களுக்கு பிடிக்கலையா ப்ரோ அப்படின்லாம் நீங்க கேட்டீங்கன்னா உண்மையை சொல்றேன், இதை விட ஸ்லோவான படம் தான் நான் பார்த்திருக்கேன். ரைட்டா, எனக்கு படத்தோட கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிச்சு. சரி, அதோட கேரக்டர்லாம் எனக்கு ஒர்க் ஆனிச்சு, எல்லாமே ஓகே. ஆனா படம் போன பேசிங் இருக்கு பாத்தீங்களா, சத்தியமா சொல்றேன், என்னால ஒரு கடைசி கட்டத்துக்கு கூட உட்கார முடியல. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டிராகா எனக்கு அது வந்து செட்டே ஆகல. பட் ஸ்டில் ஓகேஷான படம். நல்ல என்ன சொல்றது, கான்செப்டும் நல்லா யோசிச்சிருந்தானுங்க, எல்லாம் எடுத்திருந்தானுங்க, எல்லாமே ஓகே. பட் ரொம்ப டிராகா எடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. கதை இன்னும் கொஞ்சம் வேகமா போயிருக்கலாம்னு தோணுச்சு. அதுதான் எனக்கு மெயின். மேக்கிங்கா நல்லா இருந்துச்சு. அப்புறம் நான் படம் நல்லா இருந்தாங்க. அடுத்ததான் சொன்னேன் கோட் லைஃப் இதெல்லாம் இருக்குல்ல, கோட் லைஃப் நல்ல அட்டெம்ப்ட், நல்லா பண்ணியிருந்தாரு. தியேட்டர் போனேன். லாப்பாட்டா லேடிஸும் விட்டோம்டா. வர கோட் லைஃப் முடிச்சுட்டு வரேன் வா. அதான் தியேட்டர் போனதுல வந்து ஒரு நல்ல ஒரு இது இருந்துச்சுங்க. ஏன்னா பிருத்திவிராஜ் வந்து நல்லா பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். 2009 இருந்தே ப்ரொடக்ஷன் இருக்கிற படம். சரி என்னதான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு நம்பிக்கையில போய் உட்காந்தேன். லேக்னு சொல்லிட்டு எனக்கு லேக் ஃபீல் ஆகல. சீரியஸா சொல்ல போனா, எப்படி தப்பிக்க போறான், இவ்வளவு நடக்கிறானே, இவன் எப்படி இங்க சர்வே பண்ண போறான், அவன் சுட்டு தனி கிடையாது, என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஒரு கியூரியாசிட்டிலே உட்காந்துட்டு இருந்தேன். சரிங்களா, அவன் வெளில வரும்போது நம்மளே வந்து ஒரு இதாயிட்டோம், எப்படியாவது போய் சேர்ந்துடணும் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வந்துடும். புடிச்சு இவங்க வேற மிரட்டுவாங்களா அந்த சவுதியில இருக்கவங்க வேற. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருந்துச்சு. பிருத்திவிராஜ் நான் சொல்றேன், அடுத்து நான் பேசுறேன். கோட் லைஃப் நம்ம பார்க்கலப்பா. சரி, அதாவது முக்கியமா ஒரு பாயிண்ட் கோட் லைஃப் பத்தி, இந்த லேங்குக்கும் ஸ்லோ பேசிங்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு ரிவ்யூ சொல்லுங்களா. அதாவது கொடுத்தாதீங்கடா, அந்த படத்துல லேக் கிடையாதுங்க. இல்ல படம், அதாவது தேவையில்லாத ஒரு சீன் வருதா, மெய்யழகன்ல இந்த சோழர் பரம்பரை சீன் வந்துட்டு தேவையில்லாத சீன். சரியா, லேகுங்களா, ஏன்னா ஸ்கிரீன் பிளே அது வந்து படத்துல எங்கேயுமே இம்பாக்ட் இல்ல. இந்த கங்குவால யோ யோ பிடிச்சது நான் தான் அப்படி அந்த சீனும் தேவையில்லாத சீன், லேகுங்களா. சரியா, கோட் லைஃப்ல உண்மையா சொல்ல ஸ்கிரீன் பிளே டைட்டா இருக்குங்க. கதையை நோக்கிதான் போய்கிட்டு இருக்கோம். அது ஸ்லோ பேசிங், அவ்வளவுதான். சொல்ற கதையை பொறுமையா சொல்றாங்க. கிஷ்கிந்தா காண்டமும் அதேதான். என்ன அந்த கதைக்கு அவ்வளவு ஸ்லோ பேசிங் தேவையில்ல. அதான் பிரச்சனை. சரி, லாப்பட்டா லேடிஸ் சத்தியமா இந்தியில வந்த இந்த வருஷத்துல பெஸ்ட் படம் ஈஸிலி. பிகாஸ் ஆக்சுவலி எப்படி லப்பர் பந்துல ஒரு சட்டில் பாலிடிக்ஸ் இருந்துச்சோ, லைக் அது ஒரு ஃபெமினிசம் படத்தை ஃபெமினிசம்னு ப்ரொமோட் பண்ணாம எடுத்திருப்பாங்க. சரியான படம். இல்ல அந்த கான்செப்டே ஒரு நல்ல கான்செப்ட் தான். நான் பார்த்தேன், இதுல நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்தேன். பார்த்துட்டு இவங்க இருப்பாங்கல்ல, ஒன்னு வந்து பூல்குமாரி, இன்னொருத்தவங்க வந்து அவங்க பேர் தெரியல. ஆமா, புஷ்பராணி. அதான் அந்த 2 கேரக்டருக்குமே இப்ப வரையும் நான் பேர் ஞாபகம் வச்சிருக்கேன்னா பாருங்க, அந்த படம் ஒருத்துதான். லைக் வந்து புஷ்பராணி வந்து அவங்க படிக்கணும்னு ஆசை இருக்கும், அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அந்த கல்யாணத்தை பிடிக்காம இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா இவங்களோட வந்துருவாங்க. நல்ல ஒரு ரைட்டிங் இருக்கும் அந்த படத்துல. அதே சமயம் அந்த போலீஸ் கேரக்டர் நல்லாதான் இருக்கும். ஆமா, கடைசியில ஒரு நல்ல ட்விஸ்ட் அடிக்கும். லைக் என்னதான் அவன் கெட்டவனா இருந்தாலும் ஒரு கேடு கெட்டவன் இல்ல, எப்படி மகாராஜால ஒரு நாட்டியம் அந்த மாதிரி இதுல. அதுக்கப்புறம் டைலாக்ஸ், செம்ம டைலாக்ஸ் எழுதியிருப்பான்.
டைலாக்ஸ்ன்றப்படி அந்த படத்துல சூப்பர் டைலாக்ஸ் இருக்கும். இப்ப என்னன்னா ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல இங்கிலீஷ் டப் பண்ணிட்டான், வேணா இங்கிலீஷ்ல கூட இருக்கு, போய் பாத்துக்கங்க. பார்க்கும்போது இருந்துச்சு நல்ல என்னோட பெஸ்ட் அதர் லாங்குவேஜ் படமோ அதுதான். இங்கிலீஷ் ஆவேசம் லாப்பட்டல் இங்கிலீஷ்ல டப் பண்ணிட்டான் ஐயா, பாத்தீங்களா நெட்ஃபிளிக்ஸ்ல அந்த படத்தை? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, லியோன்னு ஒரு படத்தை இங்கிலீஷ்ல டப் பண்ணா நான் அதை பார்த்தேன். இல்ல இல்ல லைக் என்னன்னா ஹிந்தில வந்து லைக் புரியாதவங்களுக்கு இங்கிலீஷ்ல சூட்டபிளா இருக்கும், சப்டைட்டில் போட்டுக்கலாங்க தயவு செஞ்சு. அதாவது ரீஜனல் லாங்குவேஜ் படம், அதாவது இப்போ வந்து மலையாளத்துல ஒரு படம் வருதுன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்க ஊர்ல ரிலீஸ் ஆகல அப்படின்னா தமிழ்ல பாருங்க, இல்லாட்டி பட்சத்துக்கு மலையாளங்கள சப்டைட்டிலோட பாக்க பாருங்க. ஏன்னா ஆவேச படம்லாம் நான் உண்மையா சொல்றேன், நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா சத்தியமா பாப்பா கேரக்டர்லாம் ஒர்க்கே ஆகும், கேவலமா இருக்கும். இது வந்து அபிஷியலா ஆஸ்கருக்காக டப் பண்ணது, மேபி நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் லேடிஸ்னு சொல்லிட்டு டப் பண்ணாங்க, மேபி நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் செக் பண்ணி பாக்கல, நானும் பாக்கல, தெரியல. செக் பண்ணி பாத்துட்டு நான் சொல்றேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வேற கில்லு வச்சுங்க நடுவுல, கில்லு கில்லு நல்ல ஆக்ஷன் படம், சூப்பரா பண்ணிருந்தானுங்க. பாக்குறேன், இதுக்காக பாக்குறேன், இதுக்கு மேலதான் பாக்கணும். கில்லு வைப்லயே வந்து மார்க்கோ நல்லா இருக்குங்கிறானுங்க, அது இன்னும் கில்லு படத்தோட ரீமேக் ரைட்ஸ் வந்து மாஸ்டர் வாங்கி வச்சிருக்காரு, ராவல் லாரன்ஸ் மாஸ்டர். எப்ப வேணாலும் படம் நடிக்கலாம், ரெடியா இருந்துருக்கீங்க. லாரன்ஸ் மாஸ்டர் ராவல் லாரன்ஸ் நினைச்சு பாருண்டா, காஞ்சனா 5 6 என்ன பார்ட்ல இருக்காரு? காஞ்சனா 4ல தான் இருக்காரு. அதுக்கு வந்துட்டு கில்லோட அதுதான் பேக் ஸ்டோரியா. ரயில்ல வந்துட்டு என்னோட ஒய்ஃபை கொண்டுட்டாங்க, நானே பாக்கலடா ஃபைல் பண்ணவரா பேக் ஸ்டோரியா. இல்ல எப்படி இருந்தாலும் நான் பாப்பாவை கொண்டு கூடாது, நீ ஞாபகம் வச்சு கூடாது. சரி விடுங்க, அடுத்து வேற என்ன மிஸ் பண்ண? குருவாயூர் பத்தி பேசிடுவோம். சூப்பரா, எனக்கு பர்சனலா நல்லா இருந்துச்சு. அந்த லைக் தமிழ் சினிமாவிலே தமிழ் பாட்டு அவ்வளவு நல்லா யூஸ் பண்ணது இல்ல சில படத்துலாம். சுந்தர்சி பாட்டு, சுந்தர்சி பட பாட்டு. ஆமா, சுந்தர்சி ஆக்சுவலி அந்த படம் நல்லாவும் இருக்கும், உள்ள தேடிட்டா. என்னதான் நிறைய இந்த பழைய டைம் இந்த ஜோக் இருந்தாலும், லைக் என்ன ஜோக்கு, இந்த பாடி ஷேமிங், செக்சுவலைசிங் அதெல்லாம் இருந்தாலும் அந்த படம் நல்லா தான் இருக்கும். அப்புறம் அந்த பாட்டு சரியான பாட்டு, அந்த பாட்டை ஞாபகப்படுத்தி விட்டதுக்கு நன்றி. அந்த பாட்டு அதுக்கப்புறம் லைக் காமெடிக்குலாம் நல்லா இருக்கும். இந்த லாஸ்ட் ஆக்டும் நல்லா இருக்கும், நல்லா இன்டென்சிவா இருக்கும். லாஸ்ட் ஆக்ட் அந்த கோவில் நடக்கிற சீக்வன்ஸ் தான் லைக் ஈஸி, எப்படி சொல்றது, ஒரு நல்ல லைக் ரொம்ப நாள் கழிச்சு கண்டென்ட்டோட காமெடி பார்த்த மாதிரி இருந்துச்சு. வந்து நாங்க ப்ரோ காமெடி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம உருப்படியா போன மாதிரி இருந்துச்சு. ரைட், அப்படியே இப்ப திரும்பி டிசம்பர் தான், திரும்பி பேக் டு தி டிசம்பர் வரும் நினைக்கிறேன். அடுத்து வந்து புஷ்பா 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 எல்லாருமே நாங்க மூணு பேருமே முத நாள் போனோம். முத நாள் போயிட்டு அடி வாங்கணும். ஒவ்வொரு ஷோல போயிட்டு டிஃபரெண்ட் அடி. எஸ், நான் இத்தனைக்கும் ஐயா நான் எப்போ எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் நான் தான் உட்கார்ந்தேன் புஷ்பால காலையில 9 மணிக்கு. நீங்க எத்தனை மணிக்கு புஷ்பாக்கு? நானும் ஃபர்ஸ்ட் ஷோ தான், எனக்கு காலைல 10 மணிக்கு போட்டாங்களா, 1 மணி நேரம் லேட். எனக்கு 9 மணிக்கு போட்டான், உனக்கு 2 மணி. நான் பொறுமையா 3 மணிக்கு போனேன், இவனுங்க எல்லாம் போயிட்டு வந்து சொல்லட்டேன். அதுக்கப்புறம் தான் டிக்கெட்டே போட்டேன். ஆக்சுவலி எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க, நான் ஃபர்ஸ்ட் ரோ புக் பண்ணிட்டேன். லைக் நான் பட்ஜெட்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு பின்னாடி போய் உட்கார்ற பழக்கம் இருக்கு எனக்கு. இந்த வாட்டி தெரியாம ரொம்ப முன்னாடி போட்டேன். லைக் லிட்டரலா எனக்கும் ஸ்டீல் அல்ல இடுப்புக்கும் ஒரு 4 ஃபீட் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். இத நீ ஃபீல் பண்ணி சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. சரி ஓகே, லிட்டரலா வந்து புஷ்பா வந்து என் குஞ்ச கடிக்கிற மாதிரி தான் வந்தான் கிளைமேக்ஸ் எல்லாம். நான் வேற வழி இல்லாம அந்த சீட்ல உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு கங்குவாவோட இதுலதான் சவுண்ட் அதிகமா இருந்துச்சு. ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பக்கத்துல, எனக்கு தலைவலி வர ஆரம்பிச்சிச்சு. வேற 3.5 மணி நேரம். அப்போ அதுவும் இன்டர்வல் சீக்வன்ஸ் தான். நான் என்னை விட்டுருக்கல, வேணா பாத்ரூம் வருது, நான் வேற பாத்ரூம் போக உட்காந்து. அது வந்து கேஷோட ரிங்டோன், அதான் தெரியுமா எல்லாருக்கும். என்னிடம் வராது புஷ்பா கிளைமேக்ஸ் நானும் பாய்ந்து கடிச்சு விடுவேன். இதுக்கு மேல உங்களுக்கு புஷ்பா பத்தி இன் டீடைலா வேணும்னா 48 நிமிஷமா 50 நிமிஷமாக 58 நிமிஷம் 56 நிமிஷம் பேசி போட்டிருக்கோம், போய் பாருங்க. சீன் பை சீன் பாருங்க. இந்த இடத்துல சிறப்பா வந்து கேசிவ் நரேட்டர்ன்ற பேருக்கு அப்பதான் அர்த்தம் தெரியும். போட்டோம் சொல்றான் பாருங்க. இப்ப இந்த ரீசெண்டா அந்த வெற்றிமாறன் டெம்ப்ளேட் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான் போட்டோம். இல்ல கடைசியா வந்து ஒருத்தருக்கு கூட நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன். இந்த படத்துக்கு 3D வேலை பார்த்த டீம் ரொம்ப நன்றி. நீங்க FTFS வந்து 3D விடல. புஷ்பாவோட கழுத்து கடிக்கிட்டு இருந்து நான் தப்பிச்சிருக்கேன். புஷ்பா கழுத்து கடிக்கிட்டு இருந்து பாத்துருந்தேன்னா துப்புறானா 3Dல.
இருந்தாலும் நம்ம குண்டூர்காரன் பேசியிருக்கலாம்டா. டேய் சும்மாடுறா. அதுல அந்த பாட்டுல வர ஆன்டி அவங்க பேர் எனக்கு மறந்து மட்டும் தானே நல்லா இருப்பாங்க. எனக்கு அந்த படம் பிடிக்கும்டா பர்சனலா கொஞ்சம். சரி சரி வேற என்ன டிசம்பர்ல வேற என்ன வருது? செகண்ட் வீக் மிஸ் யூ சூதுகம் 2 நீங்க போனீங்களா? சொல்லுங்க பேசிடவா. அதாவது ஒருத்த வீட்டுல வந்துட்டு அன்னைக்கு கரண்ட் இல்ல, சரி வந்துட்டு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். மிஸ் யூ போலான்னு கிளம்புறான். அப்போதைக்கு அவன் நண்பர் போன் பண்ணி மிஸ் யூலாம் நீ நாளைக்கு பாத்துக்கலாம், நம்ம ஒன்னா போவோம்னு சொல்லி குழப்பி விட மிஸ் யூ மிஸ் பண்ணிட்டு ஒருத்த போய் சூதுகம் உட்காரான், கவு வாங்கிட்டு திருப்பி வரான். இதான் கதை. இந்த கதை கூட உங்களுக்கு கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுல. இந்த அளவு கூட சூதுகம் 2 கதை இல்ல. அடுத்து பேசலாம். இல்ல ஒரே ஒரு சீன் மட்டும் இதுல பார்த்தேன், இன்ஸ்டா ரீல்ல பார்த்தேன். ஸ்விக்கில வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு சிவா வந்து இறங்கும் போது வீட்டுல வந்து இதை வந்து நீங்க அப்பயே காசு கொடுத்துருக்கலாமே, எதுக்கு வீடு வரையும், நான் வீட்டுக்கு வரணும்ல, அதுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வச்சாங்க. யூடியூப் சேனல்ல விக்கல்ஸ் யூடியூப் சேனல்ல வர வேண்டிய ஷார்ட்டை வந்து ஒருத்தர் படத்துல ஷார்ட் வச்சு எடுத்திருக்காருன்னு. இல்ல அந்த ஒரு சீன் மட்டும் பார்த்தேன். என்னடா இதுவே வந்து இப்படி இருக்கு, படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என் நிலைமை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் மாதிரி யோசிச்சிங்களா போக? இல்ல நான் வந்து சரி பாக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஏத்துல நீ பாக்கல, தப்பிச்சிட்டீங்க. அப்புறம் அடுத்து வாங்க விடுதலை 2 பீக் ஆஃப் தி இயர். நல்ல ஒரு ஃபினிஷிங். என்னதான் ஆரம்பிச்சது நல்லா ஆரம்பிக்கலனாலும் என்னதான் ஆரம்பிச்சது நல்லா ஆரம்பிக்கலனாலும் முடிச்சதை நல்லபடியா முடிப்போம் அப்படின்ட்டு வெற்றிமாறன் வந்தாரு. ஒவ்வொருத்தர் கருத்து சொல்லுங்க. நான் கடைசியில கொஞ்சம் பெருசா விடுதலை 2 பொறுத்தவரையும் பேசின விஷயம் எதுவுமே நான் குறை சொல்ல மாட்டேன். அது கொஞ்சம் கிறிஸ்பா பேசிருக்கலாம், இல்லைன்னா அது கொஞ்சம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேசிருக்கலாம். இதுலதான் கொஞ்சம் கொண்டு விட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் எங்கேஜிங்கா கொண்டு போயிட்டு கரெக்டா எண்ட் பண்ணிட்டேன். பேசுங்க, நீ சொல்ற. விடுதலை 2ன்றது ஒரு லைக் சூப்பரான படம். லைக் பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச படமா இருந்துச்சு. லைக் டாப் 5ல வந்த படம் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த படத்துல எனக்கு என்ன ஃபிளானா, எலாபரேட்டா பேசுனது ஒரு ஃபிளா இருந்தாலும் டப்பிங் சிங்கே ஆகல. எனக்குலாம் எரிச்ச மயிராகுதுனால என்னடா எடுத்து வச்சிருக்கேன்னு. அதுக்கப்புறம் டெக்னிக் லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட போர்ஷன்ஸ் வந்து டப்பு எவ்வளவு பெரிய ஜம்ப் கட்ஸ்னா எனக்கு சுத்தமா சீனே புரியல. நிறைய ஜம்ப் கட்ஸ் பண்ணது ஒரு தப்பு. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எண்ட்ல அந்த கிளிம்ஸ்ல வச்ச சீன்ஸ் கூட இந்த செகண்ட் பார்ட் வைக்கல. அது ஏன் எடுத்தான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் படத்தை நான் வந்து ஒரு சின்ன தியேட்டர் தான் போனா, குழந்தைலாம் ஓடிட்டு இருந்துச்சு. எனக்கு அந்த படத்தை பார்த்தோன்னே ஒரு மாதிரி மன கஷ்டம் ஆயிடுச்சு. என்னடா நம்ம படத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டா ஈஸியா குழந்தைலாம் ஓடுதுன்னு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க பேசுனதே கேட்கல. நான் கென் கருணாஸோட ஒய்ஃபா தங்கச்சின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவ்வளவு எனக்கு அப்படிதான் படமே கேட்டுச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல தான் நான் படமே கேட்டுச்சு. கேரக்டர் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துல சேட்டனுக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. அப்படி இந்த படம் என்னதான் வந்து சூரியோட படமா இருந்தாலும் லைக் இட்ஸ் வாத்தியார் ஃபிலிம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி. அப்புறம் அந்த கடைசியில கேட்கவே யூடியூப்ல செருப்பால் அடிக்க முடியாது, அதுவும் பேசிட்டு இருக்காது. கேட்பேன் சீக்கிரம் பேசி முடிப்பேன், உள்ள வரணும் இருப்பா கொஞ்சம் புளுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய ஃபிளாஸ் இருக்கு. ஃபிளாஸ்ன்றது இந்த படத்துல இல்லைன்னே சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு மத்த வெற்றிமாறன் படத்தை விட இது ஒரு வீக்கஸ்ட் ஒர்க்னு சொல்லலாம். லைக் ஆஃப்டர் அசுரன் இதான் அவனோட வீக்கஸ்ட் ஒர்க். ஏன்னா அசுரனை கூட ஒரு சாதாரண ரிவெஞ்ச் ஸ்டோரி தான், அது மாதிரிதான் அசுரன்லாம். ஆனா இந்த படத்துக்கு லைக் ரொம்ப இழுத்ததும் ஒரு தப்பு தான். நிறைய ஃபிளா இருக்கு. மற்றபடி ஒரு நல்ல படம். ஐடியாலஜிக்கலாவும் சரி, இதுவாகவும் சரி, ஒரு கேரக்டர் கமர்ஷியல் சூரியோட கேரக்டரா பக்காவா காமிச்சிருந்தாங்க. சூரி கேரக்டர் நல்லா இருக்கும், சேத்தன் கேரக்டர் நல்லா இருக்கும், வாத்தியார் கேரக்டர் நல்லா இருக்கும், அமுதன் ட்விஸ்ட் நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு எஸ்ஐ வருவான் பாத்தீங்களா, அவனுக்கு கேரக்டர் தமிழ் அவன் பேரு தமிழ் இல்லடா, தமிழ் தான்டா. தமிழ் ஓகே, அதுதான்டா எஸ்ஐ அமுதன் சொல்றேன். இன்னொருத்தன் வருவான் பாத்தியா மீச வச்சுட்டு, ஸ்டார்டிங்ல வந்து மலை ஏறும் போது கூட இருப்பான்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல. ஆக்சுவலி இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல மெட்டஃபர் வச்சிருப்பான். லைக் இந்த சூரியோட கேரக்டர் எங்க ஸ்டார்ட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவன் மலை ஏறும் போது ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் பார்ட்ல வந்து மலையில இருந்து இறங்குற மாதிரியே முடிச்சிருப்பான். அது ஒரு நல்ல மெட்டஃபர். ஃபர்ஸ்ட் சூரிக்கு கேமரா போறப்போ
வானத்துல இருந்து அப்படியே மேகமூட்டம் எல்லாம் கலைஞ்சு உள்ள போற மாதிரி இருக்கும் கேமரா ஃபர்ஸ்ட் படத்துல. ஆமா ஆமா இது ஆமா அப்படியே ஆமா ஜூம் அவுட் போட்டு அந்த வானம் எல்லாம் சேர்ந்து மூடுற புகை அப்படியே மூடுற மாதிரி இருக்கும். அதோட முடியும். ஆக்சுவலி விடுதலை ஒரு நல்ல யூனிவர்ஸ் படமாவே எடுக்கலாம். ஏன்னா விடுதலையில வந்து ஜஸ்ட் இந்த 2 பார்ட்டுமே வந்து சூரிய கேரக்டர் குமரேசனோட ஜேர்னியை மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. அதை சுத்தி நடக்கிற பாலிடிக்ஸ், அதை சுத்தி நடக்கிற கலவரங்கள் எல்லாம் காமிச்சா இந்த ஒரு ஒரு 10-15 படம் எடுக்கலாம். அதை வச்சு அவ்வளவு இருக்கு. லைக் தங்க சுரங்கம் மாதிரி நிறைய தோண்ட எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான். கேஷவ் நீ பேச எல்லாம் தள்ளிக்குங்க, நான் கொஞ்ச நேரம் புளுத்திக்கிறேன். அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா, அது சொன்ன மாதிரிதான் கருத்து வந்து நல்ல கருத்து தான். இந்த கம்யூனிஸ்ட்ங்கிறது வந்துட்டு இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறவங்களை பத்தி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. அதுல என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, வழக்கமா வெற்றிமாறன் படத்துல ஒரு இஷ்யூ இருக்கும். அந்த ஒரு இஷ்யூ எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது ஒரு கதையோட ஒரு இஷ்யூ வரும், அப்படியே போகும். இந்த அசுரன் படத்துல எடுத்தாலுமே கிட்டத்தட்ட அதுதான். அந்த மாதிரி ஒரு கதை எடுத்து அதுல ஒரு இஷ்யூ எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்படியே அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி போகும். பட் இந்த படத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்னென்ன இஷ்யூ எல்லாம் டீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில்டா காட்டாம ரொம்ப மேற்போக்கா கட 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 கடன்னு ஓடின மாதிரி இருந்துச்சு. அதுலயும் நிறைய இடத்துல வாய்ஸ் ஓவர். என்ன பிரச்சனைனா, ஆல்ரெடி விஜய் சேதுபதி கதை சொல்றாரு, அவர் கதை சொல்றதே பிளாஷ்பேக்ல ஓடுது. அந்த பிளாஷ்பேக்ல விஜய் சேதுபதி வாய்ஸ் ஓவர் இருக்கு, பிரசன்ட் விஜய் சேதுபதி வாய்ஸ் ஓவர் ஓடுது. இப்போ பாஸ்ட்ல இருக்கிற விஜய் சேதுபதி பேசுறாரா, பிரசன்ட்ல இருக்கிற விஜய் சேதுபதி பேசுறாரான்னு ஏகப்பட்ட குழப்பங்க. அதே சமயம் வந்து எடிட்டிங்கா அதாவது ரொம்ப ஜம்பா ஃபீல் ஆனிச்சு. அங்க இங்கன்னு ஓடிட்டு இருந்துச்சு படம். உண்மையா சொல்ல போனா இதை வந்து ரொம்ப நிறுத்தி நிதானமா பொறுமையா எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய டாபிக். ரொம்ப வேகமா போன மாதிரி இருந்துச்சு. பட் கேரக்டர் ஆர்க்கமே சரி, எல்லாமே சரி, நல்லா ஒர்க் ஆனிச்சு. வாத்தியார் கேரக்டரோட இம்பாக்ட் எனக்கு அவ்வளவு பெருசா ஃபீல் ஆகல. பட் ஓகே, சொல்ல அந்த கருத்து நல்ல கருத்து. இன்னும் கொஞ்சம் படத்தை பேலன்ஸ்டா எடுத்துருக்கலாம். இந்த இடத்துல வந்து அவர் பேலன்ஸ் லூஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். அதாவது எப்பயுமே கண்டென்ட், என்டர்டைன்மெண்ட், கருத்து மூணுத்தையும் பேலன்ஸ் பண்ற ஆளு. இந்த டைம் வந்து கண்டென்ட் இருக்கு, கருத்து இருக்கு, என்டர்டைன்மெண்ட் சுத்தமா இல்ல. படத்தை என்டர்டைன்மெண்ட்காண்டி ஓரளவுக்கு போய் பாக்குறேன் அப்படின்னு போற ஆடியன்ஸுக்குலாம் படம் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுலே ரொம்ப 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 கம்மி. இது வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டடா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இதுல காட்டுற இஷ்யூஸ் எல்லாம் பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு ட்ரீட்டா இருக்கும். மிச்சப்படினா ரொம்ப கஷ்டம்தான். ஆனா ஒண்ணுக்கும் சொல்லு. விடுதலை 1க்கும் விடுதலை 2க்கும் என்ன வித்தியாசம்னா, விடுதலை 1ன்றத ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமா தாண்டி ஒரு சீனியர் ஆஃபீஸருக்கும் ஜூனியர் ஆஃபீஸருக்கும் ஒரு ஈகோ கிளாஷா தான் காமிச்சிருப்பான். லைக் இவன் எப்படி வந்து அவன் பண்ண தப்ப ஒத்துக்காம இருக்கணும், அதுக்கு அவன் என்ன பனிஷ்மெண்ட் தரணும், அதுதான் மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் ஃபோக்கஸ் பண்ணும். பட் செகண்ட் பார்ட்ன்றது மோஸ்டா வாத்தியாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் அதை சுத்தி நடக்கிற பாலிடிக்ஸ், அதுதான் வெற்றிமாறன் பண்ண தப்பா இருந்துச்சு இந்த படத்துல. இல்ல, பிலிமோட நரேட்டிவே எப்படி இருக்கும்னா, குமரேசன் கேரக்டர் தான் ஆடியன்ஸ். உண்மையா சொல்ல போனா பொலிட்டிக்கல் நாலேஜே இல்லாம ஒருத்தன் உள்ள வரான், சரியா? அங்க நடக்கிற சம்பவமும் இதுவும் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு பொலிட்டிக்கலா ஒரு மெச்சூரிட்டி வருது, வேர்ல்ட பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதை வந்து காட்டுறதுதான் வாத்தியார். அந்த குமரேசன் கேரக்டர் அப்படியே வியூவரை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ்ல குமரேசனுக்கு வாத்தியார்னாலும் குமரேசனுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும், தெரியுமா? அதே இம்பாக்ட் ஆடியன்ஸ்க்கும் ஃபார்ம் ஆயிருக்க வேண்டியது. சில பேருக்கு ஆனிச்சு, எனக்குலாம் ஆனிச்சு. பட் ரொம்ப அது டீப்பா இருந்துச்சானா இல்ல. ஏன்னா வாத்தியாரோட பிளாஷ்பேக் வந்து ரொம்ப ரஷ்டுங்கிறத ரொம்ப நிறைய ஸ்டஃப் காட்டிட்டாங்க. அந்த இடத்துல அவரு தனியா பிரிஞ்சு வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது, அவர் வளர்ந்தது, அவர் என்னென்ன கத்துக்கிட்டாரு, மஞ்சு வாரியரோட ஒரு உண்மையை சொல்ல போனா மஞ்சு வாரியர் கேரக்டர் வந்து எனக்கு படத்தோட சரியா ஒட்டவே இல்லை. என்னதான் அந்த கேரக்டர் விஜய் சேதுபதிக்கு கேரக்டருக்கு ஒரு நல்ல ஒரு டைனமிக்கா இருந்தாலுமே அவங்க கேரக்டர் வந்துட்டு ரொம்ப ஸ்கிரீன் பிளேயோட பிளண்ட் ஆகி போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. ரொம்ப ஜம்பா தான் எனக்கு ஃபீல் ஆனது அந்த கேரக்டர். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மஞ்சு வாரியர் கேரக்டர்? எனக்காங்க சரி ஓகே, கொஞ்சம் கமர்ஷியலா எலமெண்ட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையை சொல்ல போனா பர்ஃபார்மன்ஸா கூட சொல்ல மாட்டேன், ஆனா கொஞ்சம் டெம்ப்ளேட்டடா தான் ஃபீல் ஆச்சு. அந்த 2 பாட்டு வந்துட்டு உண்மையா சொல்ல போனா படத்துக்கு அந்த 2 பாட்டு எனக்கு பெருசா தேவையே படல. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த வழிநடுக காட்டுமொழி சாங்குமே சரி, இந்த ஒன்னோ நடந்த சாங்குமே சரி, ரெண்டுமே கொஞ்சம் பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும், கதையோட ஒன்றி போயிடும். பட் இதுல வந்துட்டு ரொம்ப கட்டவே சாங்குப்பாங்களா, கட்டவே மாட்டேன் சாங் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு ரெண்டுமே ஃபீல் ஆனிச்சு. மஞ்சு வாரியர் கேரக்டர் ரொம்ப டிஸ்போசபிளான கேரக்டர் தான். பட் ஓகே, நல்ல படம் தான். தமடிக்க போனாங்க ரொம்ப நாளைக்கு ஒரு பாட்டுக்கு தமடிக்க போன படம் இந்த படமா? நம்மளாம் அடிச்சுக்கல. நான் இல்லப்பா, தியேட்டர்லப்பா, நான் போனது ஒரு லோக்கல் தியேட்டர்ப்பா. ரைட் ரைட்.
ஆனா ஓகே நல்ல படம் தான் பார்க்கலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறனோட வீக்கஸ்டான படம்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறனுக்கு வீக்கான படம்னே கிடையாது. கம்பேரிட்டிவா சொல்லணும்னா கொஞ்சம் பின்னாடியா வந்து கொஞ்சம் டவுன்ல தாங்க இருக்குது இந்த கிராஃப் டவுன் தான். நான் ஏன் வீக்கஸ்ட் பிலிம்னு சொல்ல, வீக்கஸ்ட் பிலிம்னா என்ன ஆகி போயிடும்னா சங்கருக்கு இந்தியன் வந்துச்சுல அது மாதிரி ஆகி போயிடும். அதேதான். அதாவது ஸ்டில் ஒரு வாட்சபிளான பிலிம் தான். ஆனா அவரோட ஸ்டாண்டர்ட் ஒண்ணு இருக்குல்ல, அதேதான். அந்த ஸ்டாண்டர்ட்ல வச்சு பாக்குறப்போ அந்த படங்கள்ல இது கொஞ்சம் பின்தங்கி இருந்துச்சு. சரி, ஹோப்ஃபுல்லி எக்ஸ்டெண்டட் கட்ல எல்லா ஓட்டையும் அடைச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா விட்டா பார்க்கலாம். கூட அப்படியே முஃபாசா வந்தது, அத பத்தி ஒரு சில வார்த்தைகள். முஃபாசா எனக்கு வந்து ஸ்கார் கேரக்டர் மேல ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் உருவாக்கி விட்டுருச்சு. சரபி தான் இந்த முஃபாசாவோட பொண்டாட்டி கேரக்டர். ஆமா ஆமா, அது மேல ஒரு தனி காண்டை ஏற்படுத்தி விட்டுருச்சு படம். அதுதான் அந்த ஸ்காரோட பிளாஷ்பேக் அதுல வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா எனக்கு ஃபீல் ஆனிச்சு. நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப குளோரிஃபை பண்றாங்க கேரக்டரை, ரொமான்டிசைஸ் பண்றாங்க வில்லன் கேரக்டர்லாம் சொன்னாங்க. எனக்கு வந்து உண்மையை சொல்லப்போனா ஸ்கார் வந்து முஃபாசாவை பின்னாடி குத்தல. நைட் கிங்ல முஃபாசா தான் ஸ்காரை பின்னாடி குத்துற மாதிரி இருந்துச்சு முஃபாசா படத்துல. இதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே நல்ல படம் தான் பார்க்கலாம். அப்புறம் ஸ்குவிட் கேம் ஆர் நாட் பார்ன் தே ஆர் மேட். அப்புறம் ஸ்குவிட் கேம் சீசன் 2 வந்துச்சுல, அதுவும் நான் பார்த்தேன். ரீசெண்டா தான் ரிவ்யூ போட்டேன், உங்களுக்கு தெரியும். சரி நீங்க சொல்லுங்க, நான் ஆல்ரெடி பேசிட்டேன் ஸ்குவிட் கேம் பத்தி. நீங்க தான் நீ பாத்துட்டியாடா மசில? நான் மட்டும் பேசுவா? இல்ல நான் பார்க்கல, நீங்க பேசுங்க. அதான பேசுங்க. எனக்கு ஸ்குவிட் கேம் 2 வந்துட்டு உண்மையா சொல்ல போனா நல்லா தான் ஆரம்பிச்சிச்சு. நான் ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்லாம் கொஞ்சம் ஸ்லோன்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்துட்டு அதுவுமே எனக்கு ஸ்லோவா ஃபீல் ஆகல. கொஞ்சம் அந்த வேர்ல்டு எப்படி இருக்கு, எப்படி இந்த 3-4 வருஷம் போயிடுச்சுல, எப்படி போயிட்டு இருக்கு இப்போ, எல்லாம் என்ன நிலைமையில இருக்காங்கன்னு காட்டினதுலாம் எனக்கு ஓகே, நல்லா தான் ஃபீல் ஆனிச்சு. கேம்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. உண்மையா சொல்ல போனா சரி அதே கேம் திருப்பி காட்டி மொக்க போட போறானுங்கிற ஒரு நிலைமைக்கு போறப்போ புது கேம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது இன்டென்ஸா த்ரில்லா நல்லா கொண்டு போனாங்க. டுவர்ட்ஸ் த எண்ட் எனக்கு வந்துட்டு என்ன சொல்லணும்னா இதுல 3 பார்ட்டா எடுக்கணும் ப்ரோ, இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலா அடிக்கணும் ப்ரோ அப்படின்ட்டு கொஞ்சம் வேணும்னே பிரிச்சாங்களோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. தேர்ட் பார்ட் பார்த்ததான் சொல்ல முடியும். எண்டிங் மட்டும் எனக்கு ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. அப்புறம் அந்த மெயின் கேரக்டர் வந்து அவன் ஆருக்கு சரியில்லைங்க. அவன் உள்ள வந்தது ஒரு இன்டென்ஷன்ல, நடுவுல இருக்கிறது ஒரு இன்டென்ஷன்ல, முடியறப்போ ஒரு இன்டென்ஷன்லன்னு அது மாறலாம். இன்டென்ஷன் மாறலாம், தப்பு இல்ல. பட் அதுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா ஒரு எந்த விஷயமே நடக்கல. ஓகே தான். ஆனா அதுல ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு தலையில டை அடிச்சு தெரியற ஒரு கேரக்டர் இருக்கும். அவனெல்லாம் போட்டு தள்ளுறப்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. சாவடா புதிய இருந்துச்சு. அவ்வளவுதான். ஸ்குவிட் கேம் ஓகே, நீங்க கண்டிப்பா ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். அந்த அளவுக்கு இம்பாக்ட் இல்ல, பட் பார்க்கலாம். இப்போ அந்த வாரம் தியேட்டருக்குல அந்த ஸ்மைல் மேனு ஒரு சில படங்கள்லாம் வந்திருக்குல்ல, ஸ்மைல் மேனு, மேக்ஸ், அப்புறம் என்ன படங்கள் வந்திருக்கு, திருமாணிக்கம், அப்புறம் இன்னொரு ஒரு படம் அலங்கு எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் இப்போதைக்கு எங்களால பார்க்க முடியாது, ஓடிடிலாம் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இயர் முடியதா? ஸோ அவ்வளவுதான். சரி, உங்களோட அப்படியே டாப் 10 லிஸ்ட் சொல்லுங்க. ஏன் லிஸ்ட்னா தனியா வீடியோ போட்டுக்கிறேன், உங்களோட கவர் பண்ணிக்கோங்க. சொல்லு. ஆக்சுவலி இந்த வருஷம் நல்ல ரீரிலீஸ் படம் வந்துட்டு, ரீரிலீஸ்க்கு ஒரு நல்ல வருஷம் பார்த்தேன். நான் ஒரு 4 ரிவ்யூஸ் பார்த்தேன். தளபதி, கில்லி, கத்தி, சிவாஜி பார்த்தேன். நல்ல படம் பார்த்தேன். எனக்கு வந்து இந்த வருஷம் ரீரிலீஸ்க்கு ஒரு நல்ல வருஷமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் வந்து சின்ன பையனால நிறைய நல்ல படத்தை தேட்டர்ல மிஸ் பண்றதுக்கோ எனக்கு வந்து ரிவ்யூஸ் கல்ச்சரை நான் சப்போர்ட் தான் பண்ணுவேன். அடுத்த வருஷம் ஆனா வந்து அந்த ஆடியன்ஸை சப்போர்ட் பண்ண மாட்டேன். அவனுங்களை தட்டி விட்டுரு, படத்தை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவேன். அடுத்த வருஷமும் இந்த மாதிரி நல்ல படம் வந்தா நல்லதுன்னு நான் யோசிச்சுட்டேன். ரீரிலீஸ் பத்தி ஒரே ஒரு சின்ன கருத்து. உண்மையா சொல்ல போனா இந்த ரீல்ஸ் ட்ரெண்ட்னு ஒண்ணு இருக்குல்லங்க, இந்த ரீரிலீஸ் கல்ச்சர் வந்து இந்த ரீல்ஸ் ட்ரெண்டும் உண்மையா சொல்ல போனா காண்டெடுத்தது என்னைய. ரீரிலீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தளபதி படம்லாம் எனக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல பாக்குறப்ப இன்னும் எனக்கு நல்லா ஃபீல் ஆனிச்சு. ஆனா படம் அந்த படத்துல வந்துட்டு 2-3 ஐகானிக் மூமெண்ட்லாம் இருக்கு தெரியுமா? இப்ப ரஜினி வந்துட்டு பின்னாடி திரும்பி பார்த்து அந்த ஒரு ஷாட் இருக்கும்ல, பிரேக்கப் சீன், அதெல்லாம் உண்மையா சொல்ல போனா ரொம்ப ஃபீலிங்கா இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கிற சீனு கத்திக்கிட்டு இருக்கானுங்க தியேட்டர்ல. அதெல்லாம் கேட்கல, சும்மா சும்மா இந்த ரீல்ஸ் ஹைப் காண்டி அதுக்கு பண்ற மாதிரிதான் இருந்துச்சு. அதுதான் அதெல்லாம் கொஞ்சம் இரிட்டேட் ஆனிச்சு. பட் ஸ்டில் ரீரிலீஸ் நல்ல கல்ச்சர் தான். ஓகே, நான் ஸ்டில் இப்போ ரீரிலீஸ் படம் இப்போ வரையும் நான் ஒண்ணு கூட பார்த்தேன் தியேட்டர் போய். ஆமா, இதுல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னா பெருமைப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. அதேதான்
எப்ப வேணாலும் பிடிச்சிச்சா போய் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து சன் டிவி கேடிவிலையும் பாத்துக்கலாம், காசு இருந்தா தியேட்டர்ல போய் பாத்துக்கலாம். அடிச்சு ஒரு ஓன் விஷ் அவ்வளவுதான். யாராவது விலை கம்மி ஆல்ரெடி நினைக்கிறேன். விலை கம்மி ஆல்ரெடி பார்த்த படம், சோ மொக்கையா போக வாய்ப்பு இல்ல, ம் பார்லெஸ் கேம்பிள், அதனால வராங்க அடி. அவ்வளவுதான் அவ்வளவுதான். கேசவ், நீங்க என்ன ரீல்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? 1000ல் ஒருவன் பை சில்வராக. அது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லாத. எனக்கு வந்து படையப்பா, சச்சின் அடுத்த வருஷம் வருதுடா சொல்லிட்டாங்க. ஆமா, நானும் வந்து படையப்பா, சச்சின், மாஸ்டர். மாஸ்டர் பாத்திருக்கேன், இதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த படம் வேற ஏதோ ஒரு நல்ல படம் யோசிச்சிருக்கேன். ஆனா 1000ல் ஒருவன் புதுப்பேட்டை ரெண்டுமே 2020ல பண்ணாங்க, ரீலீஸ் பண்ணாங்க. அப்ப படம் இல்லைங்க, லாக்டவுன்ல யாரும் படம் ரிலீஸ் பண்ணாங்க. இல்ல 2019லயும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மங்காத்தா பார்க்கணும்னு ஆசை, மங்காத்தா பார்க்கணும்னு ஆசை. அப்புறம் சிவாஜி படம், சிவாஜின்ற பாருங்க, ரஜினி கமல் படம் இது பார்க்கணும்னு ஆசை, விருமாண்டி ஆர் எனி அன்பேசவன் அந்த மாதிரி நான் ஒரு படம் பார்க்கலாம். குருதி புனல் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம். குருதி புனல்ல நல்ல பிரிண்ட் கிடைச்சாலே ரொம்ப சந்தோஷம். அது ஆர்கேஎஃப்ஐ வந்து ரீமாஸ்டர் பண்ணா வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலி ரைஃபிள் கிளப் சூப்பரா இருந்துச்சு, எல்லாரும் எங்க வீட்டுல பாத்துட்டு இருந்தாங்க. எங்க அண்ணன் போகாம இருக்கேன், போவேன் கண்டிப்பா, அந்த வீட்டுல போற ஐடியா இருக்கு. மேக்ஸ் நல்லா இருக்குன்றாங்க, நானும் பாக்கல. முடிச்சிருவோம் பாயா, ரொம்ப சுத்துது. இல்ல அதான் இப்ப உங்க லிஸ்ட் மட்டும் சொல்லிருங்க, உங்களுக்கு பிடிச்ச 10 படங்கள். இருங்க ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். சொல்லுங்க, நான் தனியா போட்டுக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு கொஞ்சம் தேடி எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசினா ரொம்ப டைம், இதுவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஜமா பத்தி பேசவே இல்லைங்க. சரி விடுங்க, இந்த டாப் 10 சொல்லும் போது அப்படியே பேசிடுவோம். சொல்லுங்க. சரி ஓகே, மை டாப் 10 லிஸ்ட் வந்துட்டு 10th பிளேஸ்ல லவர். எனக்கு இந்த படம் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பிடிச்சிச்சு, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அப்புறம் ஜமா பத்தி பேசவே இல்லை. ஒரு எக்ஸ்பெரிமெண்டா அண்ட் கண்டென்ட் வைஸாவுமே சரி, ஸ்கிரீன் பிளே வைஸாவும் சரி, அந்த கிளைமேக்ஸ் தவிர எனக்கு எல்லாமே பியூரா ஒர்க் ஆனிச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதுலயும் சேட்டன் கலக்கி இருப்பாரு. சேட்டன் தானே ஒரு பேரு? சேட்டன் தான். அந்த கலக்கி இருந்தாரு, சூப்பர். அப்புறம் 8th தங்கலான். என்னதான் ஓரளவுக்கு ஒர்க் ஆகலனாலுமே எனக்கு அந்த படத்தோட என்விரான்மெண்ட்டும் பண்ண மேக்கிங்கும் விஷயம் ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ அது அடுத்து அமரன் 7வது இடத்துல, ஆப்வியஸ் ரீசன். 6th வந்து விடுதலை 2 வீக்கஸ்ட் பிலிமா இருக்கலாம், பட் ஸ்டில் வெற்றிமாறன் நல்லா தான் கொடுத்திருந்தாரு. 5th கருடன் கமர்ஷியலா பண்ணியுமே ஓரளவுக்கு நல்லா பண்ணலாம், கண்டென்ட் வைஸ்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கருடன் எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆனிச்சு. அப்புறம் 4th மகாராஜா, 3rd லப்பர் பந்து, 2th வாழை, 1st வந்து மெய்யழகன். எல்லாத்துக்கும் ஆல்ரெடி ரீசன்ஸ் பேசிட்டேன். நல்லா லிஸ்ட மட்டும் சட்டுன்னு வாசிட்டேன், அவ்வளவுதான். சரி, இவனே எம்எஸ் மோகன். 10வது இடத்தில் வந்து இது கொடுப்பேன், பேர் என்ன, நிடங்கள் 3. 9வது இடத்தில் கடைசி உலக போர். எனக்கு லவ்வர் வந்து பர்சனலா பிடிச்சிருந்துச்சு, லைக் நல்ல படம் தான். நான் செகண்ட் டைம் பார்க்கும்போது இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. 7th பிளேஸ் அமரன், வேட்டையன். 5வது வாழை, அது ஒரு நல்ல இம்பாக்ட்ஃபுல்லான படம். 4வது விடுதலை 2, 3rd மகாராஜா, 2nd லப்பர் பந்து, 1st ஆப்வியஸ் மெய்யழகன். நான் அந்த அளவுக்கு சின்ன படம் பார்க்கல. அப்புறம் நிறைய மலையாள படம் தான் பார்த்தேன். அப்புறம் எனக்கு அதர் லாங்குவேஜஸ்லயும் நிறைய நல்ல படம் இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். அதர் லாங்குவேஜ்ல 10வது நல்ல படம் கல்கி, 9th டெட்பூல், 8th குருவாயூர் அம்பல நடுவில், 7th சூக்ஷ்மதர்ஷினி, 6th வத்தியங்கள் விசேஷம். சூப்பரா இருந்துச்சு. அதை பத்தி அவ்வளவா பேசல, பட் இருந்தாலும் ஹோல்சமான ஒரு நல்ல படம். எனக்கு பிரணவ் மோகன்லாலோட இருதயம் பார்த்ததுல இருந்து லைக் பிரணவ் மோகன்லால் எனக்கு பண்ற படம் எல்லாமே நல்லா இருக்கும் ஓரளவுக்கு. அப்புறம் வினீத் ஸ்ரீனிவாசன் நம்ம படம் நல்லா எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் பிரேமலு, லக்கி பாஸ்கர், சரிபோதா சனிவாரம், லாப்பட்டா லேடிஸ், ஆவேசம். அதர் லாங்குவேஜ் லிஸ்ட் சொல்றா. அதர் லாங்குவேஜ் லிஸ்டா? என்னோடதுல வந்துட்டு 10th பிளேஸ்ல வந்து கல்கி. செகண்ட் அதான் ஆல்ரெடி சொன்ன செகண்ட் ஹாஃபும் கிளைமேக்ஸ் தான் ஒர்க் ஆனிச்சு. ஸோ அது 9th பிளேஸ் வந்து ஜீப்ரா. உண்மையை சொல்லப்போனா இந்த படம் நிறைய பேர் பார்க்கல. இந்த நடுநடுல மாசிங்கிற பேர்ல கொஞ்சம் கழுத்து இருப்பானுங்க, அதை மட்டும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு பாத்தீங்கன்னா லக்கி பாஸ்கர் முறை இது ஒரு நல்ல பைனான்சியல் டிராமா, நல்லா இருக்கும். ஜீப்ரா பாருங்க. நிறைய பேர் தியேட்டர்லயும் பெருசா ரெகக்னிஷன் கிடைக்கல, ஓடிடி வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். தெலுங்குல மட்டும் விட்டுருக்கேன், தமிழ்ல என்ன வரல. அப்படியா? டப்பிங் நல்லா தான் இருந்துச்சு, ஜீப்ரா பார்க்கலாம். 8th வந்துட்டு கில். எனக்கு ரொம்ப ஆக்ஷன் படம்லாம் ரொம்ப பிடிக்கும், அது உருப்படியா எமோஷனல் கனெக்டா பிரசன்ட் பண்ணதுனால கில். 7th பிரேமலோ, அமிதா பேச்சுக்காகவே. 6th வந்துட்டு கோட் லைஃப், 6 ஜீவிதம். கோட் 2 பேருக்கு கண்டும் பிறந்துச்சு தானே. 6th கோட் லைஃப். 5th வந்துட்டு லாப்பட்டா லேடிஸ். அப்புறம் வந்து 4th வந்து சப்ஸ்டன்ஸ். நிறைய பேர் பார்த்திருப்பாங்க, பட் ஸ்டில்
பாக்கலைன்னா சப்ஸ்டன்ஸ் பாருங்க. என்ன சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே பாக்காதீங்க, சாப்பிட போறதுக்கு முன்னாடி பாக்காதீங்க, சாப்பிட்டு இருக்கும்போது பாக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். அது மட்டும் பாத்துங்க. தேர்ட்ல சனிப்போதா சரிவாரம். அப்புறம் வந்து செகண்ட்ல வந்துட்டு லக்கி பாஸ்கர். ஃபர்ஸ்ட்ல ஆப்வியஸ்லி ஆவேசம். ஆனா பாப்பா வந்துட்டு ஒரு பக்கம் ஆவேசம் கொடுத்து குஷி பண்ணாருன்னா புஷ்பா 2ல வந்துட்டு சிக்கேந்திர அடி வாங்கிட்டு போறாரு. நீ முடிஞ்சா புடிச்சுக்கடா சிக்காவத்து. ஐயோம்மா. சரிங்க, அவ்வளவுதான். சரி, இப்ப வந்து இப்ப புண்டா படம் சொல்லுங்க. 10 புண்டா படம். 10 குண்டையா? ஆமா. தமிழ் சினிமா 2024 எல்லா லாங்குவேஜ் சேர்த்துக்கலாம். தமிழ் மத்த எல்லா லாங்குவேஜ் சேர்த்து அடிப்போம். மொத்தமாவா? லிஸ்ட் தமிழ்லயே மேக்ஸிமம் 10 வந்துருங்க. சரி, நான் போய் அடி வாங்கின படமா சொல்றேன். இது லிஸ்ட் எல்லாம் இல்லைங்க. இது வந்து புண்டை. சரி, டாப் ஆஃப் த மைண்ட்ல வர எல்லா மொக்க படத்தையும் அடி லிஸ்ட் போட்டுறேன். சொல்லுங்க. கடைசியா பார்த்து அடி வாங்கின படம் சூதுகவும் 2. அப்புறம் வந்துட்டு அயலானு. எனக்கு அட்டம்ப்டா என்னதான் அட்டம்ப்டா இருந்தாலுமே சரி, எனக்கு அந்த படம் பிடிக்கல. அயலானு. ராயன், இந்தியன் 2, கங்குவா. ஒரு லைட்டா வருத்தப்படுச்சு கங்குவாலாம். அப்புறம் வந்துட்டு இன்னொன்னு வந்துட்டு என்ன போய் அடி வாங்கணும்னா, எனக்கு பிளடி பக்கருமே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப அன்பேரபிளான எக்ஸ்பீரியன்ஸ் தான். சோ பிளடி பக்கர் 6 வந்துருச்சா? வேற என்ன படம் போய் அடி வாங்கிட்டு வந்த? நிறைய படம் போயிட்டு அடி வாங்கிட்டு வந்து ஞாபகம் வர மாட்டேங்குது. எதரா? புஷ்பா 2. புஷ்பா 2. வேற என்ன படம் நான் போனேன்? டிமாண்டி காலனி 2. கோட்டுமே சொல்லலாம். கோட் அடி வாங்கினேன். இருங்க ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. புக்கிங்க பார்த்து நான் சொல்லிடுவேன் சார். தேவாராவும் போயிட்டு அடி வாங்கிட்டு வந்த படம் தான். நீ தாண்டா குறைச்சு. அப்புறம் வந்து ஸ்டார் செகண்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஸ்டார் இரிட்டேட்டிங் ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இரிட்டேட்டிங் இருந்துச்சு. காலேஜ் போர்ஷன்லாம் பார்த்துட்டு ஆம்பளை தேடி அந்த வாயில வருது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவின் வந்து விக்ரம் மாதிரி ஆயிட்டு வர்றாரு. நல்லா நடிக்கிறாரு, பட் ஸ்கிரிப்டிங் செலக்ஷன் தான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. நீங்க சொல்லுங்க ஐயா. நான் தான் சொல்லிட்டு நான் தனியா ஒரு வீடியோல சொல்லிக்கிறேன். எதுவுமே ப்ராப்பர் பண்ணலாம்னு சொல்ல நீங்க எக்ஸாம் போயிட்டு இருக்கனால எதுவும் எடுக்கல. சரி, இவன் தான் சொல்லணும். இவன் தானே கேட்டான் பண்ணலான்னு. அப்ப நீ ரெடி பண்ணி வச்சிருக்க லிஸ்ட் அதானே? நான் சொல்ல வரேன். இப்ப ஆரம்பிக்கிற மாதிரி கங்குவா, இந்தியன் 2, ராயன், கோட்டு, மலையாளி ஃப்ரம் இந்தியன் ஒரு மலையாள படம். அதுக்கப்புறம் ஹிந்தில இந்த படம் சிங்கம் ரிட்டர்ன்ஸ். தெரியாம பாத்துட்டேன்டா, போர். சிங்கம் ரிட்டர்ன்ஸா சிங்கம் அகைன்? சிங்கம் அகைன். அதுக்கப்புறம் வேற என்ன இந்த சரிப்பா. அப்புறம் புஷ்பா புஷ்பா 2. அப்புறம் வேற என்ன படம்? ரோமியோ ஜூலியட். ரோமியோ டெட்பூல். ஓரளவுக்கு பிடிச்சது, அந்த அளவுக்கு இல்ல. லைக் டெட்பூல் 1, 2லாம் பீக் சினிமா. டெட்பூல் 3 அந்த அளவுக்கு இல்ல. குட் ஃபிலிம், நாட் அ பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்ல முடியாது. அப்புறம் வேற என்ன படம்? எவ்வளவு சொல்றேன்? 5 தான் சொல்றேன். கங்குவா, இந்தியன் 2, புஷ்பா 2, மலையாளி ஃபிலிம் இந்தியா, சிங்கம் அகைன், டெட்பூல் 6 வருது. இன்னொரு 4 படமா? 4 படம் எங்கன்னு தேடுறது? நிறைய படம். அயலான், ராயன், அயலான் அதான் சொல்ல மாட்டேப்பட. அயலான், ராயன், டிமாண்டி காலனி கூட சொல்லலாம். அப்புறம் வேற என்ன போடும்? அவ்வளவுதான். உட்கார முடியல போறா. அந்த மாதிரி படம் எல்லாம் பார்க்காம விட்டுட்டுதான் டிமாண்டி காலனி லிஸ்ட்ல சேர்க்காம இருக்கு. தேவரானா நல்ல படங்கிறாங்க. கேப்டன் மில்லர் பிடிச்சாலும் சரிங்க, வீடியோ முடியுங்க. 1 மணி ஆகுதுங்க. சீக்கிரம் பேசுவோம்னு இல்ல, நம்ம அப்பவே ஆரம்பிச்சுதான் அப்பயே முடிச்சிருக்கலாம். அதான் சரி, கொஞ்சம் நம்ம டிலே பண்ணலாம். அதே எப்ப ஆரம்பிக்கலாம் நான் கேட்டுட்டு இருந்தேன். சரி விடுங்க, நீங்க இது வீடியோ முடிக்க நீங்க எடிட் பண்ணணும். 2 மணி ஆகும் போது. ஐயா நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன், நான் உட்காந்து ஒரு லேயரா நான் வைக்க போறது இல்ல. காமனா வந்து எல்லா படத்தோட ஸ்டில்லும் வச்சு ஒரு தம்ப்நெயில் ஒண்ணு ஒரு ப்ராப்பரா ரெடி பண்ணிட்டு, இந்த பாட்காஸ்டுக்கு ஒரு இது இருக்கும் பாத்தீங்களா, போட்டு அந்த ஆடியோ மட்டும் வரா மாதிரி போட்டுற போறோம்.
பேசுறது. சரி இப்படிதான் நடுவுல 2 நிமிஷம் தான் எடிட் பண்ணோம்ல. அது கரெக்டா அது டைம் ஃப்ரேம் பார்த்துன்னு ஒரு 2-3 கட் அடிக்கிற மாதிரி வரும். மிச்சப்படி எதுவும் தூக்க போறது இல்ல. எல்லாருக்கும் தேங்க்ஸ். எங்களெல்லாம் ஒரு ஆளா மதிச்சு 2 மணி நேரம் நாங்க பேசுறதெல்லாம் கேக்குறீங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். போட்டு விட்டுருவோம். இந்த 2 மணி நேரத்துல நீங்க கங்குவா பாத்துருக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல உங்களை காப்பாத்தி இருக்கோம். அதனால எங்களுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லுங்க. ரைட், ஓகே. அதாவது அடுத்த வருஷமும் நம்ம நல்ல படம் வரும். இந்த வருஷம் மாதிரி அவ்வளவா இந்த வருஷம் அந்த புண்ட படம் எல்லா லாங்குவேஜுக்குமே அதிகம். சினிமா பையன் கிட்ட இருந்து மைக்க மட்டும் வாங்கி ஓரமா வைங்க. செகண்ட் ஹாஃப் தமிழ் சினிமா சூப்பரா இருக்கும் ப்ரோ. எல்லாரோட பீக் பிலிமும் வருதுன்னு எனக்கு பார்த்து விட்டது அவன் தான். அவன்கிட்ட மட்டும் மைக் வாங்கி ஒரு ஓரமா வைங்க. ரொம்ப நன்றி. பை சொல்லிடுங்க. தேங்க்ஸ் गाइस. இத்தோடைக்கு உங்களிடம் விடைபெறுகிறது லியோ தாஸ். கொஞ்சம் சோகமாக டைரக்டர் கிளம்பிக்கிறேன். ரைட், ஓகே. வரேங்க. பை.